அன்றைக்கு நாங்கள் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் ஆக்டை பற்றி பார்த்து நாங்கள் அந்த எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் ஆக்டோட சேர்ந்து வர அதுக்கு கீழே கொண்டு வரப்பட்டது மற்றது செக் இமேஜ் ட்ரான்சாக்ஷன் சிஸ்டம் என்று செக் கிளியரிங் இப்போ உள்ள அதை பற்றியும் பார்த்து நாங்கள் அதோடு சேர்ந்த இன்னொன்று தான் ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ், அதாவது ட்ரெஷரி பில்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ் இதில் போன்ற டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த பேப்பர் ஒர்க் இல்லாமல் எலக்ட்ரானிக் வழியில் செய்கிற ஒரு மெத்தட் தான் ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ். இப்போ அதில் வந்து அரைவாசி நாங்கள் பார்த்துனாங்க, மிச்சம் இருக்குது. அது முடிச்ச அப்புறம் ஒரு முக்கியமான இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு போகலாம். இப்போ அதில் வந்து பத்திரங்களற்ற பிணையங்கள்டா என்ன, அதாவது ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ்ண்டா என்ன, மற்றது எழுத்துருவிலான சான்றிதழ் பத்திரங்களற்ற பிணையங்களுக்கு நகர்வதற்கான காரணங்கள் என்ன. இது வந்து இப்போ ட்ரெஷரி பில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களுக்கு தெரியும். முந்தி அது பெரிய ப்ரொசீஜர், கனகாலம் செல்லும் இன்வெஸ்ட் பண்ணால் அவருக்கு கிடைக்கிறது. ஆனால் இப்போ டிரெக்டாகவே நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் டிபாசிட் பண்ணால் அதுக்கு பேப்பரில் டிரான்சாக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்குற காலம் இருந்தது. இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வரவழியா இமீடியட்லி இன்வெஸ்டருக்கும் அட்வைஸர்கள் வந்தோன்று இருக்கும். ஈவன் இப்போ ப்ரெசன்ட்லி இமெயிலையும் வந்தோன்று இருக்குது. இன் அடிஷன் எஸ்எம்எஸ்ல கூட இமீடியட்லி இந்த ரினுவல் நடந்தால் இன்வெஸ்ட் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் வரும். அதே போல் இந்த ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டி செட்டில்மெண்ட் சிஸ்டம், அதாவது எஸ்எஸ்எஸ்எஸ் இருக்குது, ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டி செட்டில்மெண்ட் சிஸ்டம், பத்திரங்களற்ற பிணையங்கள் தீர்ப்பனவு முறைமை என்று அதையும் பார்த்து நாங்கள். அதே போல் மத்திய வைப்பு முறை, சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம் இருக்குது. அது லங்கா செக்யூர் இருக்குது. அதில் இப்போ சிடிஎஸ், மற்றது பத்திரங்களற்ற பிணையங்கள்னு சட்ட கட்டமைப்பு, இந்த சட்டத்துக்குள்ள இதெல்லாம் வருகுதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். கடைசியாக லேட்டஸ்ட்டு 1/2/2021, அதாவது இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 1 ஒரு விசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. இந்த கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் முறையில் வந்து கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் அதை ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைகளை வந்து ஒரு விசேட வர்த்தமானி வந்து வெளியிடப்பட்டிருக்குது. அதே போல பிறகு பார்த்தோம்னா முதலீட்டாளர்களுக்கு பத்திரங்களற்ற பிணையங்களின் தீர்ப்பன முறையின் நன்மைகள் என்ன, அதாவது இந்த ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸால இன்வெஸ்டர்ஸ் இப்போ எங்களை போல டிபாசிட் இன்வெஸ்ட் பண்றாங்களுக்கு இன்னும் நன்மைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தது. அதே போல லங்கா செக்யூரண்டா என்ன, அதுக்கு எப்படி அதுல தொடர்பு கொள்றது, என்ன மாதிரி பங்கேற்பாளர்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ்னா பிரைமரி லெண்டர்ஸ் இருக்குது, பிரைமரி டீலர்ஸ் இருக்குது, மற்றது பேங்க்ஸ் இருக்குது. இதே போல நாணய சபையில் அங்கீகரிக்கப்பட்ட டிரெக்ட் டீலர்ஸ் இருக்குது, அதாவது டிரெக்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது இபிஎஃப் பார்த்தாங்க, எம்ப்ளாயீஸ் ப்ராஃபிட் அண்ட் ஃபண்ட், அது பெரிய இன்வெஸ்ட் இருக்கக்கூடிய அவைக்கு டிரெக்ட் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்து நாங்கள். அதே போல லங்கா செக்யூருடன் முதலீட்டாளர்களின் உறவு, ரிலேஷன்ஷிப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். அப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து எக்ஸப்ட் அந்த இபிஎஃப் போல உள்ள மற்றவை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து த்ரூ த பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது ஒரு லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க் அல்லது பிரைமரி டீலர்ஸுக்குள்ளால போய் அவர்களால் தங்களோட விவரங்களை அறிந்து கொள்ளலாம். வேற லங்கா செக்யூரில் கணக்கு திறக்கிற விதம் என்னென்ன தேவை என்றது, பிணையங்களுடைய அளவு பற்றி போன முறை பார்த்த நாங்கள். அதே போல பத்திரங்களற்ற பிணையங்களின் விண்ணப்ப காலங்கள் எவ்வளவு இருக்குது, அதாவது 91 நாள், 182 நாள், 364 நாள், 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம். இப்போ சொன்னது பொண்டுகளுக்கு அந்த காலங்கள் இருக்குது. அதே போல பத்திர வகை இருக்குது, கடன் பத்திர திரசேரி உண்டியல் இருக்குது, திரசேரி முறிகள் இருக்குது, திரசேரி முறிகள் கூப்பன் இல்லாமல், அதை கொண்டு கூப்பன் இல்லாமல் இருக்கிறது. திரைசேரி முறைகள் கூப்பனுடன், திரைசேரி முறைகள் கூப்பன் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல்கள் வகைகளில் வழங்கப்படும் மத்திய வங்கியின் பிணையங்கள் என்று சொல்லி பார்த்து நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். இப்போ இதில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களையும் பார்த்தாங்க. இன்னும் இந்த சிலபஸ்ல இருக்கிறபடியே நான் இதை உங்களுக்கு எடுத்துக்கொண்டு அடுத்த சப்ஜெக்ட் போகலாம். இது இன்னொரு கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் பார்க்க வேணும் இதில். ரைட், இப்போ பார்ப்போம்.
கொடுக்கல் வாங்கல் வகைகள், டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். கொடுக்கல் வாங்கல் வகைகள் என்று சொல்லிக்க கொடுக்கல் வாங்கல் வகையில் லங்கா செக்யூர் இறுதி பரிவர்த்தனைகளை மட்டுமே பதிவு செய்யும். லங்கா செக்யூர்ல பார்க்குற ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம், அதாவது சிடிஎஸ் சென்ட்ரல் டிபாசிட் சிஸ்டத்துல லாஸ்ட் டிரான்சாக்ஷன், அதாவது இறுதி பரிவர்த்தனை என்றைக்க ஒரு டிரான்சாக்ஷன் முடியக்க இந்த நெட் டிரான்சாக்ஷனை பதிவு செய்யும். இப்போ லங்கா செக்யூர் என்பது ஒரு வர்த்தக பதிவு அமைப்பு, ஆனால் ஆன்லைன் நிதி அமைப்பு அல்ல. இது பின்வரும் பரிவர்த்தனைகளின் விளைவாக பிணையங்களின் நகர்வுகளை பதிவு செய்யும். அந்த செக்யூரிட்டிஸின் மூவ்மெண்ட்ஸை வந்து பதிவு செய்யும். ஒரு ஆள் வீண்ட போகைக்குள்ள மற்றவர் விற்பார், அப்ப அதை விற்பனவு கொள்வனவு இதுகளை பதிவு செய்து கொள்ளும். இதுல அப்பட்டமான வர்த்தகம், அதாவது அவுட் ரைட் ட்ரேடிங், இந்த சொல்லுகளை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணும். அவுட் ரைட் ட்ரேடிங் விநியோகம் எதிர் கட்டணம், அதாவது டெலிவரி வேர்சஸ் பேமெண்ட், அது கொடுப்பனவுக்கு எதிராக விநியோகம், மற்றும் பெறுதல் வேர்சஸ் கட்டணம், பெறுதல் ரிசீவ் எதிர் பேமெண்ட். அடுத்தது விநியோகம் இலவசம் மற்றும் பெற இலவசம், விநியோகம் டெலிவரி ஃப்ரீ, ரிசீவிங் ஃப்ரீ. பத்திரங்கள் இயக்கங்கள் மட்டும், அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்டர்னல்ல மூவ் பண்ணிக்க மட்டும், ஒரு தொடர்புடைய நிதி தீர்வு இல்லாமல். மீள்கொள்ளனவு ரீபர்ச்சஸ் மற்றும் எதிரான மீள்கொள்ளனவு கொடுக்கல் வாங்கல்கள், ரீபர்ச்சஸ், ரிவர்ஸ் ரீபர்ச்சஸ் இருக்குது. இங்கிலீஷ் சொல்ல போடாம மறந்துட்டேன். ரீபர்ச்சஸ், ரிவர்ஸ் ரீபர்ச்சஸ் இருக்குது. மறுநிலைப்படுத்தல் ரிப்ரசன்ட் பண்றது விநியோகம் இலவசம், டெலிவரி ஃப்ரீ. பரிவர்த்தனைகள் ஒரே பங்கேற்பாளர்களின் கணக்குகளுக்கு இடையே பத்திரங்களை நகர்த்த, ஒரே பங்கேற்பாளர், உதாரணத்துக்கு பங்கேற்பாளர் நாங்க பார்ப்போம் ஒரு பிரைமரி டீலர் அல்லது பேங்க் லோனின் கணக்குகளுக்கு இடையே பரிமாற்றங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் நகர்த்திக்குள்ள அதுக்கு சார்ஜஸ் இல்லை என்று வருகிறது. கொடுக்கல் வாங்கல்களை ரத்து செய்தல், டிரான்சாக்ஷன் வந்து கேன்சல் பண்ணிக்குள்ள இருக்குது. அப்ப இதில் வந்து இது இப்படி வகையான டிரான்சாக்ஷன்ஸ்கள் இருக்குது. அவுட் ரைட் ட்ரேடிங், மற்றும் இதை விநியோகம் இலவசம் மற்றும் பெற இலவசம், மீள்கொள்வனவு, பர்ச்சேஸ், ரீபர்ச்சஸ், ரிவர்ஸ் ரீபர்ச்சஸ், ரிப்ரசன்ட் பண்றது, மற்றது கொடுக்கல் வாங்கல் இருக்குது. கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்தல், ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன். அனைத்து பத்திரங்களற்ற பிணையங்களின் பரிவர்த்தனைகளும் லங்கா செக்யூர் மூலம் மேற்கொள்ளப்படும் மற்றும் பதிவு செய்யப்படும். பின்வரும் அளவுகோல்களை அடிப்படையாக கொண்ட கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்பினால் திருப்தி செய்யப்படுபவை. மத்திய வைப்பக முறைமையில் பதிவு செய்யப்படும், சென்ட்ரல் டிபாசிட் சிஸ்டத்தில் இது வந்து பதிவு செய்யப்படுது. இது வாங்குபவர் மற்றும் விற்பனையாளர் விவரங்கள், வங்கி அடையாள குறியீட்டு இலக்கம், பேங்க் ஐடென்டிபிகேஷன் கோட், பிணையங்கள் அடையாள எண் ISIN, அதை முன்னுக்கு பார்த்தாங்க, தீர்வு தேதி கிளியரிங் டேட், கொடுக்கல் வாங்கலின் பெறுமதி மற்றும் தொகுதி பேட்ச், பிணையங்களின் விலை செக்யூரிட்டிஸ் பிரைஸ், ஒரு ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பில் பர்ச்சேஸ் பிரைஸ் இதெல்லாம் இருக்கும். இனி பார்ப்போம். இதுவரைக்கும் அன்றைக்கு பார்த்துட்டோம். இன்றைக்கு பார்ப்போம் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் பத்திரங்களின் உரிமைத்துவத்தின் பதிவுகளை பேணுதல். Maintaining records of transaction and ownership of securities. Maintaining records of transaction, maintaining of ownership. Ownership of securities, யாருடைய உரிமைன்னு சொல்லி. அப்போ கொடுக்கல் வாங்கல்களின் முதலீட்டாளர் வாரியான பதிவுகள் லங்கா செக்யூரில் பேணப்படும். சரிதானே? லங்கா செக்யூரில் அந்த CDS இருக்கு. லங்கா செக்யூர் என்பது பரிவர்த்தனைகள் மற்றும் பத்திரங்களின் கையிருப்புகளின் பதிவகமாக இருக்கும். அது பாதுகாவலராகவும் இருக்கும். பங்கேற்பாளரிடமிருந்து, அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்து பெறப்பட்ட அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் லங்கா செக்யூரில் கணக்குகள் தானாகவே உருவாக்கப்படும், ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கப்படும். அதாவது பார்ட்டிசிபென்ட்ல இருந்து கிடைக்கப்படுற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடிப்படையில் லங்கா செக்யூரில் ஆட்டோமேட்டிக்கலி அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணப்படும். முதலீட்டாளர்கள் வியாபார நேரடி பங்கேற்பாளர்கள் ஊடாக, அதாவது முதன்மை வணிகர், பிரைமரி டீலர்ஸ் மற்றும் அல்லது உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் அல்லது லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க். இப்போ இந்த ட்ரெஷரி பில் அல்லது ட்ரெஷரி பாண்ட் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெண்டு வகை இருக்குன்னு அண்டி பார்த்துறாங்க. பிரைமரி டீலர்ஸ் லைசன்ஸ் கொடுத்துருக்கும், மற்றது
பேங்க்ஸ்களுக்கும் கொடுத்துருக்குது. பிரைமரி டீலர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பிரச்சனைகள் கணக்க இருக்குது. சில வழி கம்பெனிகளும் பிரைமரி டீலர்ஸ் வந்து பெர்மிஷன் இருக்கணும். அப்ப ஒரு ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த பிரைமரி டீலர்ஸ் அல்லது லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்குக்குள்ள லங்கா செக்யூருக்குள்ள தொடர்புள்ள கொள்ளலாம். லங்கா செக்யூரில் பிணையங்களை மாற்றுதல், டிரான்ஸ்பரிங் செக்யூரிட்டிஸ். லங்கா செக்யூரில் ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்குக்கு பிணையங்கள் நகர்த்தப்படும். ஒரு கணக்கிலிருந்து இன்னொரு கணக்குக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்படும். இது சம்பந்தப்பட்ட பங்கேற்பாளர் மூலம் வாடிக்கையாளரின் வேண்டுகோளின் பேரில் மட்டுமே இடம்பெறும். இப்ப நான் வந்து என்னட்ட இதை வந்து கேன்சல் பண்ணி காசு தரச்சுன்னா அதை வந்து அங்க கேன்சல் பண்ணி அதை இன்னொரு ஆளுக்கு நேரம் மாற்றப்படும். அதுதான் செய்யணும். ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட தரப்பினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் பின்வரும் ஏதாவது ஒரு அடிப்படையில் பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் இளமைக்கேற்ப நடைபெறும். அதாவது விநியோகம் எதிர் கட்டணம் முதல் பார்த்துக்கிறோம். என்ன டெலிவரி வேர்சஸ் பேமெண்ட், டி வேர்சஸ் பி இருக்கு இந்த கோடுகள். பெற்றுக்கொள்ளல் எதிர் கட்டணம் ரிசீவ் வேர்சஸ் பேமெண்ட், ஆர் பி வேர்சஸ் பி. இலவச விநியோகம் டெலிவரி ஃப்ரீ, பெற்றுக்கொள்ளல் இலவசம் ரிசீவ் ஃப்ரீ மற்றும் மறுநிலைப்படுத்தல் ரிப்ரசன்ட். முதலீட்டாளர்கள் ஒரு பரிவர்த்தனையை தொடங்குவதற்கு அதாவது இன்வெஸ்டர் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் தொடங்குவதற்கு ஒரு முதன்மை வியாபாரி அல்லது உரிமம் பெற்ற வணிக வங்கியிடம் செல்ல வேண்டும். ஒரு பங்கேற்பாளரால் ஒரு செய்தியை தோற்றுவிப்பதன் ஒரு மெசேஜ் ஒன்றை கிரியேட் பண்ணுவார் பார்ட்டிசிபென்ட். அதாவது பார்ட்டிசிபென்ட் சொல்றது இந்த பிரைமரி டீலர் அல்லது லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க். ஒரு பங்கேற்பாளரால் செய்தியை தோற்றுவிப்பதன் மூலம் வர்த்தகத்தை தொடங்கலாம். பரிவர்த்தனை 2 தரப்பினருக்கும் இடையே பொருந்தும் போது பத்திரங்கள் விற்பனையாளரின் கணக்கில் இருந்து வாங்குவர் கணக்குக்கு நகர்த்தப்படும். ஆர்டிஜிஎஸ் மூலம் தொடர்புடைய நிதி பரிமாற்றம் நடைபெறும். அப்ப இந்த இது என்ட்ரிஸ் பாஸ் பண்ணாலும் இந்த ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரிங் வந்து ஆர்டிஜிஎஸ் உங்களுக்கு பார்த்து தெரியும். உங்களுக்கு ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் என்ற ஒரு சிஸ்டத்துக்குள்ளால ஃபண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். இப்போ பேங்க்ஸ் டு பேங்க்ஸ் இல்லை நடக்குது தானே ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். கொடுக்கல் வாங்கல் ரத்து செய்தல், கேன்சலேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஒரு பரிவர்த்தனையை ரத்து செய்வதற்கான கொள்கைகள் பின்வருமாறு. ஒரு தீர்வு, செட்டில் செய்யப்பட்ட பரிவர்த்தனையை ஒருபோதும் ரத்து செய்ய முடியாது. ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்ச டிரான்சாக்ஷன் கேன்சல் பண்ண இல்லாது. கொடுக்கல் வாங்கலின் தோற்றுவிப்பாளர் எந்த ஒரு பொருந்தாத அன்மச் கொடுக்கல் வாங்கல் ரத்து செய்ய முடியும். கொடுக்கல் வாங்கல கிரியேட்டர், அதாவது டிரான்சாக்ஷனை கிரியேட் பண்ணவர் பொருந்தாத அன்மச்சை கேன்சல் பண்ண இயலும். பிணையங்களின் இயக்கம் பொருந்தியவுடன் இரு தரப்பினரும் ஒவ்வொரு தரப்பினராலும் ரத்து செய்யப்பட்ட கோரிக்கையை ஒப்புக்கொள்ள ரத்து செய்யும் கோரிக்கையை உள்ளிட வேண்டும். இதை வந்து ஃபைனலைஸ் செய்ய முதல் 2 பேரும் மச் பண்ணி இருக்குது டிரான்சாக்ஷன். 2 தரப்பு போத் பார்ட்டிஸ் வந்து அக்ரி பண்ண கேன்சல் பண்றதுக்கு. இலங்கை மத்திய வங்கி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கோரப்பட்டதை நியாயப்படுத்தும் வகையில் எந்த ஒரு பொருந்தாத அல்லது பொருந்திய கொடுக்கல் வாங்கல்களை ரத்து செய்ய முடியும். சென்ட்ரல் பேங்குக்கு அத்தாரிட்டி இருக்குது இந்த டிரான்சாக்ஷன் கேன்சல் பண்ண. பிணைய பரிவர்த்தனையை ரத்து செய்தல் ஒரு ஸ்வீப் செய்தி அல்லது பிரவுசர் ஒர்க் ஸ்டேஷன் வழியாக அறிவுறுத்தல் மூலம் தொடங்க வேண்டும். ஒரு செக்யூரிட்டியை டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்றது வந்து ஒரு ஸ்வீட் மெசேஜால செய்ய வேணும். தீர்க்கப்படாத பரிவர்த்தனைகள் வணிக நாளின் முடிவில் தானாகவே கணனியால் ரத்து செய்யப்படும். செட்டில் பண்ணப்படாத டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும், அதுக்குரிய பேமெண்ட்கள் எல்லாம் செட்டில் பண்ணப்படாம அப்படி இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா அன்றைக்கு டே எண்ட்ல கேன்சல் பண்ணப்படும் சொல்லப்படுது. இதுகள் வந்து டிரான்சாக்ஷன் கேன்சல் பண்ற முறை. இனி பாப்போம். விநியோகம் எதிர் கொடுப்பனவு தீர்வு கருத்து, டெலிவரி வர்சஸ் பேமெண்ட் செட்டில்மெண்ட் கன்செப்ட் வந்து என்ன தீர்வு கருத்துண்டா, டெலிவர்ஸ் எகெயின்ஸ்ட் பேமெண்ட் தீர்வு கருத்தின்படி இலங்கை மத்திய வங்கியிலிருந்து பங்கேற்பாளர்களுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து கொடுப்பனவுகளும் பங்கேற்பாளரிடமிருந்து செலுத்தப்பட வேண்டிய கொடுப்பனவுகளுக்கு எதிராக நிகரப்படுத்தப்பட்டு மொத்த அடிப்படையில் பிணையங்கள் வழங்கப்படும். இதுல சென்ட்ரல் பேங்க்ல இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டியது, அதே மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ்ல இருந்து சென்ட்ரல் பேங்க்கு கொடுக்க வேண்டிய எதிராக செட்டில் பண்ணப்பட்டு பேலன்ஸுக்கு வந்து பிணையங்கள் வழங்கப்படுகிறது, செக்யூரிட்டிஸ் கொடுக்கணும். நிலுவையில் உள்ள அனைத்து அரசாங்க பத்திரங்களும்
பத்திரங்களற்ற பிணையங்களாக மாற்றப்படும் வரை சான்றிதழ் பெற்ற பத்திரங்களின் அடிப்படையில் தீர்வுகளுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு திருத்தப்பட்ட நிகர தொகுதி தீர்வு நெட் இந்த செட்டில்மெண்ட் இது வரையறுக்கப்பட்ட நடைமுறை பயன்படுத்தப்படுறது. இதில் 2 தரம் பாய்ச்சிங்கண்டா விளங்கும். இந்த இதுல என்ன மல்டிபிள் சாய்ஸாக என்ன கேள்வி வருது எனக்கு தெரியாது. ரைட், அடுத்தது திருத்தப்பட்ட நிகர தொகுதி தீர்வு நடைமுறையின் கீழ் மோடிஃபைட் நெட் பேட்ச் செட்டில்மெண்ட் ப்ரொசீஜர் இலங்கை மத்திய வங்கியிலிருந்து அல்லது பங்கேற்பாளரிடமிருந்து செலுத்த வேண்டிய தேறிய தொகை முன்கூட்டியே அடையாளம் காணப்படும். மத்திய வங்கியிலிருந்து அல்லது பங்கேற்பாளரிடமிருந்து செலுத்த வேண்டிய தேறிய தொகை முன்கூட்டியே அடையாளம் காணப்படும். அதாவது செட்டில்மெண்ட் கீழே இலங்கை மத்திய வங்கியினால் பங்களிப்பாளருக்கு செலுத்த வேண்டிய தொகையானது மத்திய வங்கியின் நாளின் ஆரம்பத்தில் தீர்க்கப்படும். அப்போ பிகினிங் ஆஃப் த டே சென்ட்ரல் பேங்க் வந்து பார்ட்டிசிபென்ட்டுக்கு கொடுத்துரும் கொடுக்க வேண்டிய ஆசை. பங்கேற்பாளர்கள் மத்திய வங்கிக்கு செலுத்த வேண்டிய நிகர் தொகையினை பிற்பகல் 1 மணிக்கு முன் தேதியில் செலுத்த வேண்டும். பிரதான இலங்களிலிருந்து நிலுவையான பிணையங்கள் நிகர தீர்வுகள் நிறைவடைந்த பின்னர் பத்திரங்கள வடிவத்தில் வழங்கப்படாது. பார்த்திருக்கிறோம் முன்னுக்கு ஆப்ஷன்ஸ்ல. பிறகு இந்த இதுகள் பத்திரங்கள் ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ்ல வடிவப்படும். பங்கேற்பாளர்கள் தேவைப்பட்டால் நிகர தீர்வுகளுக்கு ILF பயன்படுத்தலாம். ILF என்றது இன்ட்ராடே லெண்டிங் ஃபெசிலிட்டி. இன்ட்ராடே காசு நேரம் அந்த நேரத்தில் காசு இல்லாமல் இருந்தால் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் பிரைமரி டீலரோ அல்லது பேங்க்ஸோ வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வந்து இன்ட்ராடே லெண்டிங் ஃபெசிலிட்டி ஒன்று இதற்கு பயன்படுத்தலாம். கொடுப்பனவுகள் முதிர்வுகள் மற்றும் கூப்பன்கள் கொடுப்பனவு தேதிக்கு முன்னர் லங்கா செக்யூர் மூலம் மதிப்பிடப்படும். இது வந்து ப்ரொசீஜர்ஸ். இதுல வந்து நான் தொடங்கிக்கே சொன்னேன், இந்த ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ்ல வந்து லோன்றதை விட இந்த ஆபரேஷனல் ஆஸ்பெக்ட் தான் கூட வருது. உங்களுக்கு தெரியணும், வேற சப்ஜெக்ட்ல வேறதான் தெரிய இருந்தாலும் சிலபஸ் இருந்தபடியே அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். பங்கேற்பாளர் செலுத்த வேண்டிய பணம், அதாவது முதன்மை வணிகர்களின் முதன்மை ஏலங்களின் அடிப்படையில் செலுத்த வேண்டிய பணம் நிகர தொகையை கணக்கிடுவதற்காக எடுத்துக்கொள்ளப்படும். பங்கேற்பாளர் அதாவது பார்ட்டிசிபென்ட் செலுத்த வேண்டிய பணம் நிகர தொகையை கணக்கிடுவதற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பங்கேற்பாளர்களிடமிருந்து செலுத்த வேண்டிய நிகர நிதி, அதாவது நெட் பேலன்ஸ் வந்து நாளின் தொடக்கத்தில் தீர்க்கப்படும் பொழுது பத்திரங்களற்ற பிணையங்கள் வழங்கப்படும். பார்ட்டிசிபென்ட்ஸ் செலுத்த வேண்டிய நிதி நாளின் தொடக்கத்தில் தீர்க்கப்படும் போது பத்திரங்களாக ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ் வழங்கப்படும். தேவைப்பட்டால் நிகர தீர்வாக்கங்களுக்கு பங்கேற்பாளர்களில் நாளில் இடைப்பட்ட திரவ வசதியினை, அதாவது இன்ட்ராடே லெண்டிங் ஃபெசிலிட்டியை பயன்படுத்தலாம் இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ். இது வந்து லங்கா செக்யூரிண்ட தீர்வு நடைமுறையை பற்றி ஒரு சொல்லினோம். செட்டில்மெண்ட் ப்ரொசீஜர் அதுக்கு வந்து இப்போ உங்களை பார்த்துருப்பீங்களா, இந்த செக் இமேஜ் சிஸ்டத்துல T+1 அப்படின்லாம் இருக்குத்தானே. இப்போ அநேகமாக எல்லாம் T+1ல இருக்கு. முந்தி T+2 T+3 அப்படின்லாம் இருந்தது. இப்போ இமேஜ் கிளியரிங் வந்த பிறகு T+1லயே அநேகமாக எல்லாம் போய்கொண்டு இருக்குது. அது மாதிரி T&A டுடே சப்மிட் பண்ண டே பிளஸ் அதே முறையில இங்கேயும் வந்து கொடுக்கல் வாங்கலுக்கான தீர்வுகள் T+0 முதல் T+N என்ற நம்பர் வரை 10 நாட்கள் வரை உள்ளன. T+N அடிப்படையில் இருக்கலாம். 0ல் அதாவது கொடுக்கல் வாங்கலுக்கான தீர்வுகள் செட்டில்மெண்ட்ஸ். பிணையங்கள் கொடுக்கல் வாங்கலுக்கான நிதி தீர்வுகள் RTGS ஊடாக செய்யப்படும். இந்த இதற்குள்ள செட்டில்மெண்ட் வந்து நாங்கள் முதல் பார்த்த மாதிரி ரியல் டைம் க்ரோஸ் செட்டில்மெண்ட் ஊடாக செய்யப்படும். நிதி பற்றாக்குறை பத்திரங்களை தீர்ப்பதில் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதால் நிதி பற்றாக்குறை பத்திரங்களை தீர்ப்பதில் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதால் RTGS கணக்கில் போதுமான நிதி இருப்பதை பங்கேற்பாளர்கள் உறுதி செய்யணும். அப்ப இதுல வந்து இந்த பேங்க்ஸ் வந்து இந்த டிரான்சாக்ஷனுக்கு போகல தங்களோட இந்த RTGS செட்டில்மெண்ட் கணக்கில பேலன்ஸ் வந்து இருக்கிறத இன்ஷோ பண்ணி கொண்டுதான் இந்த டிரான்சாக்ஷனுக்கு போகணும்னு சொல்லிடுறோம். ஏதேனும் கொடுக்கல் வாங்கலை தீர்ப்பதற்கு நிதி தேவைப்படின் நாளில் இடைப்பட்ட திரவ வசதியை பாவிக்கலாம். ILF இன்ட்ராடே லெண்டிங் வசதியை பாவிச்சு கொள்ளலாம். ILF என்பது
பகல் காலத்தில் பாதுகாக்கப்பட்ட ஒரு மேல் வரைவு பற்று வசதியாகும். ஓவர்டிராஃப்ட் வசதி உண்டு. இது தேவையான பிணைகளை வழங்குவதன் மூலம் முதன்மை வணிகர்கள் மற்றும் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளால் மத்திய வங்கியில பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஒரு வசதியை மத்திய வங்கி கொடுக்குது. கொடுக்கல் வாங்கல் முழுமையாக தீர்க்கப்பட வேண்டும் மற்றும் கணனி முறைமை எந்த ஒரு பகுதி தீர்வுகளை மீட்டுள்ளது. இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல பார்ஷல் பேமெண்ட்டை அல்லது பார்ஷல் செட்டில்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டுது. வாடிக்கையாளருடன் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் நிகழும் போது சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர் கணக்கு ஒரு கொள்முதல் நிகழ்வில் பிணையங்களில் வரவு வைக்கப்படும். வாடிக்கையாளர் கணக்கு ஒரு கொள்முதல் நிகழ்வு பர்ச்சேஸ் இருக்க பிணையங்கள்ல வரவு வைக்கப்படுது. மற்றும் விற்பனையின் போது பிணையங்களுடன் பற்று வைக்கப்படும். விற்கிறதுல பற்று வைக்கப்படும், வரவு வைக்கப்படும். நிதி பரிமாற்றம் தொடர்புடைய உள்ளீடு தொடர்புடைய முதன்மை வணிகர் அல்லது உரிமம் பெற்ற வணிக வங்கி RTGS கணக்கில் செய்யப்படும். இது இன்ட்ரெஸ்ட் பாஸ் பண்ற மெத்தட்டை பற்றி இதுல சொல்லப்படுகிறது. முதிர்வு தொகை மற்றும் கூப்பன்களுக்கான கொடுப்பனவுகள் மெச்சூர்ட். அந்த செக்யூரிட்டி பில்ல ட்ரெஷரி பில்ல அது பாண்ட்ஸ் மெச்சூர் ஆகினா அதுக்குரிய பேமெண்ட் செய்யற மெத்தட், பேமெண்ட்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸ் அண்ட் கூப்பன்ஸ். பத்திரங்களற்ற பிணையங்களின் முதிர்வு மற்றும் கூப்பன் கொடுப்பனவுகள் உரிய திகதிகளில் கணக்கிடப்பட்டு லங்கா செக்யூர் மூலம் பங்கேற்பாளர்களுக்கு அறிவிக்கப்படும். பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு பேங்க்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு பிரைமரி டீலர்ஸுக்கும் லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கும் அறிவிக்கப்படும். அவையின் இன்வெஸ்டர்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த விவரங்கள் அறிவிக்கப்படும். அனைத்து கொடுப்பனவுகளும் நாளின் ஆரம்பத்தில் RTGS-இன் தீர்வு கணக்குகளின் மூலம் வர வைக்கப்படுகிறது. ஏதேனும் உரிய கொடுப்பனவு திகதியின் மீது இடையில் விடுமுறை ஒன்று ஏற்படும் போது திரைசேரி உண்டியர்களின் நீர்களுக்கு முன்னர் வியாபார நாளன்று கொடுப்பனவுகள் உடனடியாகவும் திரைசேரி முறிகள் தொடர்பாக தற்போது நடைமுறை உள்ளவாறு வியாபார நாளன்றும் கொடுப்பனவுகள் செய்யப்படும். திரைசேரி உண்டியல் ட்ரெஷரி பில்லுக்கு அந்த நீர்களுக்கு முன்னர் வியாபார நாளன்று கொடுப்பனவுகள் உடனடியாகவும் ட்ரெஷரி பொண்டுக்கு தற்போது இருக்கிற மாதிரி வியாபார நாளன்றும் பேமெண்ட் செய்யப்படும். பணம் செலுத்த வேண்டிய தேதியில வாடிக்கையாளருக்கு பணம் செலுத்த வேண்டியது பங்கேற்பாளர்களின் கடமையாகும். அந்த வாடிக்கையாளருக்கு அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு செலுத்த வேண்டியது பங்கேற்பாளர் கடமை. முதலீட்டாளர்களுக்கு உரிய முதல்நிலை வியாபாரி அல்லது உரிமம் பெற்ற வணிக வங்கி முதர்வி தொகை அல்லது கூப்பன் கொடுப்பனவு காரணமாக செலுத்தப்பட்ட கொடுப்பனவுகளை உறுதிப்படுத்தும் அறிக்கை ஒன்றை ஸ்டேட்மெண்ட் அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் லங்கா செக்யூர் அறிக்கை ஒன்றை பெறுவார்கள். இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த இவைட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். லங்கா செக்யூர் அனுப்பும் ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு அனுப்பும் வைக்கும். பங்கேற்பாளர்களால் இவ்வாறு பெறப்பட்டது ஏதேனும் காரணமாக நிதி உரிய முதலீட்டாளர்களுக்கு செலுத்தப்படாவிட்டால் அது உடனடியாக பங்கேற்பாளர்களால் மத்திய வங்கிக்கு திருப்பி அனுப்பணும். ஏதாவது இன்வெஸ்டர்ஸுக்கு அந்த பணம் செலுத்தப்பட முடியாவிட்டால் சென்ட்ரல் பேங்க்கு திருப்பி அனுப்பணும் வச்சு கொண்டிருக்கிறது. பங்கேற்பாளர்கள் தங்கள் சார்பாகவும் வாடிக்கையாளர் சார்பாகவும் பணம் செலுத்துவதற்கான திகதிக்கு முன்னர் பிரவுசர் ஒர்க் ஸ்டேஷன் உலகப்பணி மூலம் முதிர்வுகள் மற்றும் கூப்பன் மூலம் பணம் செலுத்துவதை சரி பார்த்து கொள்ள முடியும். இது அவைக்கு இந்த பிரவுசருக்குள்ளால போய் பிரவுசர் ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ளால போய் பார்ட்டிசிபென்ட்ஸ் பேங்க்ஸ் அல்லது பிரைமரி டீலர்ஸ் போய் செக் பண்ணி கொள்ளலும், அந்த முதலே போய் பார்த்து கொள்ளலும் மெச்சூரிட்டி முதலே. மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி இருக்குன்றால் லங்கா செக்யூரில் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான தொடர்பாடல் முறைமை ஸ்விஃப்ட்களால நடக்குது. லங்கா செக்யூர்ல ஸ்விஃப்ட் உங்களுக்கு தெரியும். லங்கா செக்யூர்ல கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் முறைமை ஸ்விஃப்ட்களால நடக்குது. ஸ்விஃப்ட்னா சொசைட்டி ஃபார் வேர்ல்ட் வைட் இன்டர் பேங்க் ஃபினான்சியல் டெலிகம்யூனிகேஷன். சரிதானே? சொசைட்டி ஃபார் வேர்ல்ட் வைட் இன்டர் பேங்க் ஃபினான்சியல் டெலிகம்யூனிகேஷன். அப்ப இந்த சிஸ்டத்துக்குள்ளால உலகளாவிய வங்கிகளுக்கு இடையிலான நிதி தொலைத்தொடர்பாளர் சங்கம் இந்த இதுக்குள்ளால போகும்.
ஸ்விஃப்ட் கட்டண செய்தி நுழைவாயில் மூலம் கட்டண அறிவுறுத்தல்கள் சமர்ப்பிக்கப்படும். பாப்போம், லங்கா செக்யூரின் வகிபாகம் என்ன? ரோல் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ். லங்கா செக்யூர் பங்கேற்பாளர்களின் வகிபாகம். லங்கா செக்யூர் வகிபாகம் பார்ட்டிசிபென்ட் ரோல். லங்கா செக்யூர் அமைப்பில் பங்குவரும் முதன்மை வணிகர்களும் உரிமம் பெற்ற வங்கிகளும், அதான் பார்ட்டிசிபென்ட்ஸ். என்ன? லங்கா செக்யூர் அமைப்பில் இடைத்தரகர்களாக பங்கு வகிக்கின்றன. வந்து ஒரு இன்டர்மீடியட் புரோக்கர்ஸ் மாதிரி. லங்கா செக்யூர் அதன் பங்கேற்பாளருடான ஆன்லைன் இணைப்பை அடிப்படையாக கொண்டது. முதன்மை வணிகர்கள் மற்றும் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் லங்கா செக்யூரில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாவலராக செயற்படுது. அப்ப இந்த வங்கிகள் வந்து வங்கியின் முதன்மை வணிகர்களும் வந்து பிரைமரி டீலர்ஸும் வந்து இந்த லங்கா செக்யூர்ல இருக்கிறதுக்கு வாடிக்கையாளர் பாதுகாவலராக கார்டியனா இருக்குது. இந்த பாதுகாவலர் வகிபாகத்துக்கு பின்வரும் பொறுப்புகள் இருக்குது. வாடிக்கையாளர் ஒரு பிணையத்தின் சட்டபூர்வ உரிமையை பெறும்போது வாடிக்கையாளரின் பெயர், முகவரி மற்றும் தேசிய அடையாள அட்டை, பாஸ்போர்ட் போன்ற இதுகளை வந்து துல்லியமாக பதிவு செய்திருக்க வேணும். இந்த ஐடென்டிபிகேஷன் இருக்கு. ஒரு பிணையத்தின் உரிமை மாற்றம் எதனையும் உடனடியாகவும் துல்லியமாகவும் பதிவு செய்கிறதுக்காண்டி வாடிக்கையாளர் கொடுத்தான எந்த கூப்பன் அல்லது முதிர்வு தொகை மீது கணக்கு மற்றும் பணம் செலுத்த வேணும். பின்வரும் பொறுப்புகள் இருக்கு. வாடிக்கையாளர் கொடுத்தான எந்த கூப்பன் அல்லது முதிர்வு தொகை மீது கணக்கு மற்றும் பணம் செலுத்துற அந்த பொறுப்பு வந்து பார்ட்டிசிபென்ட்க்கு இருக்குது. தங்கள் வாடிக்கையாளர் சார்பாக பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளல். வாடிக்கையாளர் அந்த இன்வெஸ்டர்ஸ் அது சார்பாக அந்த பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு டிரான்சாக்சன் மேற்கொள்றதுக்கு இருக்குது, பொறுப்பு இருக்கு. எனினும் அத்தகைய பரிவர்த்தனைகள் சட்டபூர்வமானது மற்றும் பங்கேற்பாளரை அமைப்பு விதிகளை மீற வைக்க செயல்படக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது நாங்க பார்த்தோம் இன்ட்ராடே லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த இன்ட்ராடே லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி லெண்டிங் லிக்விடிட்டி. இப்போ இதுல ஒரு லோன் ஃபெசிலிட்டி மாதிரி பார்த்தோம், ஓவர் டிராப் மாதிரி ஒன்று கொடுப்படுது. லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி ஆர்டிஜிஎஸ்ஸில் பங்கேற்பாளர்களுக்கு பணப்புழக்கத்தை வழங்கும் வசதி இடைப்பட்ட திரவ வசதி என்றது ஐஎல்எஃப் சொல்ற இன்ட்ராடே லிக்விடிட்டி. நான் மாறி லோன் சொல்லி இன்ட்ராடே இடைப்பட்ட நாள்ல திரவ வசதி என்று இன்ட்ராடே லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி அழைக்கப்படுது. இது வந்து பின்வரும் அம்சங்களை கொண்டிருக்குது. எப்படி என்றா, ஐஎல்எஃப் கணக்குகளில் பிணையங்களாக பத்திரங்களற்ற அரசாங்க பிணையங்களின் வடிவத்தில் வழங்கப்பட்டிருப்பதன் அடிப்படையில் பங்கு பெறுநர்களுக்கு ஐஎல்எஃப் வழங்கப்படும். அந்த பத்திரங்கள் அதுகள் இருக்கிறபடியே அந்த செக்யூரிட்டியை வச்சு கொண்டுதான் இது ஒரு இடப்பட்ட கடன் வசதி மாதிரி கொடுபடுது. லங்கா செக்யூர் கடன் பத்திரங்களை நாளின் ஆரம்பத்தில் ஐஎல்எஃப் கணக்குகளுக்கு மாற்றும். லங்கா செக்யூர் கடன் பத்திரங்களை நாளின் பிகினிங் ஆஃப் த டேல மாற்றும். ஐஎல்எஃப்கான பிணையங்களை இலங்கை மத்திய வங்கியினால் தீர்மானிக்கப்படும் உத்தியோக விலைகள் மதிப்பிடப்படுகின்றன. பங்கேற்பாளர்கள் வந்து ஆர்டிஜிஎஸ் கணக்கில் சென்ட்ரல் பேங்க் காரணமாக அனைத்து கொடுப்பனர்களையும் தீர்த்து வைத்துள்ள போது ஐஎல்எஃபின் பிணையங்கள் வழங்கப்பட்ட நாளின் முடிவில் பங்கேற்பாளர்களின் கணக்குக்கு மாற்றப்படுகிறது. பங்கேற்பாளர் ஆர்டிஜிஎஸ் கணக்கில் வந்து சென்ட்ரல் பேங்கில் அனைத்து கொடுப்பனையும் செட்டில் பண்ணைக்குள்ள ஐஎல்எஃப் இந்த பிணையங்கள் வழங்கப்பட்ட நாளின் முடிவில் பங்கேற்பாளர் கணக்குக்கு எல்லாம் மாற்றப்படுது, செக்யூரிட்டிஸ்கள் மாற்றப்படும். அன்றைய திருப்பி செலுத்தப்பட்டால் ஐஎல்எஃப்க்கு வட்டி எதுவும் மறவிடப்படாது. இடப்பட்ட நாளுக்கு விடுபடுது. இன்றைக்கே கொடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ இன்ட்ரெஸ்ட். இந்தியா அதுக்கு சென்ட்ரல் பேங்க் ஒரு வட்டி வைத்து அறவிடும். இனி இன்வெஸ்டர்ஸுக்கு ஸ்டேட்மெண்ட் அனுப்புறது. ஸ்டேட்மெண்ட் டு இன்வெஸ்டர்ஸ். இப்போ நான் ட்ரெஷரி பில்ல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு தெரியும். பார்ட்டிசிபென்ட் வந்தா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேங்க்ல பிரைமரி டீலர்ல இருந்து ட்ரெஷரி பில்ல வைக்கால பெற்றுக்கொண்டா அவர்கிட்ட இருந்தும் வரும். அதே நேரத்தில் இந்த லங்கா செக்யூர் அதாவது சென்ட்ரல் டிபாசிட் சிஸ்டத்துல லங்கா செக்யூர்ல இருந்தும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். அதாவது ரினியூ பண்ணப்பட்டது அதுல எல்லாம் வரும். இதை விட ஸ்டேட்மெண்ட் காலாண்டு கொடுக்கல் வாங்கல் வரும். இப்ப லங்கா செக்யூர் கணக்கு வைத்திருப்பவருக்கு பின்வற்றி உள்ளடக்கிய அறிக்கைகளை வழங்கும். மாதத்தின் போது நடந்த கொடுக்கல் வாங்கலை உறுதிப்படுத்தும் மாதாந்த அறிக்கை, மந்த்லி ஸ்டேட்மெண்ட். மாதத்தில் எந்த பரிகத்திலும் நிகழவில்லை என்றால்
கணனி அமைப்பு இந்த அறிக்கையும் உருவாக்காது. அப்ப அதில் டிரான்சாக்ஷன் இல்லையென்றா ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் பண்ணப்படாது. ஒவ்வொரு மாத காலாண்டின் இறுதியிலும் ஒவ்வொரு முதலீட்டாளரும் வைத்திருக்கும் நிலுவை இருப்பை உறுதிப்படுத்த மறைக்கிறது. ஒரு குவார்ட்லியிலையும் வரும் இது பேலன்ஸ், பேலன்ஸ் டோட்டல் பேலன்ஸை கன்ஃபார்ம் பண்ணி. அத்தகைய கொடுப்பனவுகள் முதலீட்டாளருக்கு செய்யப்படும் போதெல்லாம் முதலீட்டு தொகை மற்றும் வட்டி கொடுப்பனவுகளை சுட்டி காட்டுகின்ற அறிக்கை. அப்ப அந்த பேமெண்ட் மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸ் மற்றது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இதில் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். இந்த அறிக்கைகள் நேரடியாக லங்கா செக்யூரின் சிடிஎஸ்ஸில் பதிவு செய்யப்பட்டபடி முதலீட்டாளரின் பெயர் மற்றும் முகவரிக்கு அனுப்பப்படும். அப்போ டைரக்டா சிடிஎஸ்ல இருந்து கஸ்டமருக்கு போகும். லங்கா செக்யூர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் பரிமாற்றத்தக்க அல்லது பரிமாற்றக்கூடிய கருவிகள் அல்ல. குறிப்பிட்ட கால எல்லைக்குள் நடந்த பரிவர்த்தனைகள் அல்லது குறிப்பிட்ட தேதியில் உள்ள இருப்புகளை மட்டுமே உறுதி செய்யும். அப்ப இந்த அவதார ஸ்டேட்மெண்ட் வந்து அதை வச்சு டிரான்சாக்ஷன் செய்ய இயலாது. டிரான்சாக்ஷன் செய்யறதுக்கு வர லெட்டர்ஸ் வந்து அது குறிப்பிடப்பட்ட பிரைமரி டீலர்ட்ட இருந்து வரும், அல்லது அந்த குறிப்பிட்ட இந்த பேங்க்ல இருந்து பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த பேங்க்ல வரும். இது வந்து இந்த டிரான்சாக்ஷன் பற்றி தார அறிக்கைகள் தான் வருகிறது. இந்த அறிக்கையுடன் கூடுதலாக பங்கேற்பாளர்கள் தங்கள் வாடிக்கையாளருக்கு தங்கள் சொந்த அறிக்கைகளை வெளியிட அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த அறிக்கைகளுடன் சொல்றேன், இந்த அறிக்கைகளுடன் கூடுதலாக பங்கேற்பாளர், அதாவது பிரைமரி டீலரும் லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்கும் தங்கள் வாடிக்கையாளர், அதாவது தங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணாங்களுக்கு இதுகளில் தங்கள் சொந்த அறிக்கைகளை வெளியிட அனுமதிக்கப்படுகிறார். ரைட். இதுல இன்னொரு கொஞ்சம் தான் இருக்குது. கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் வைத்திருப்புகள் தொடர்பாக ஆன்லைன் இன்குவாரிஸ். சரிதானே? ஆன்லைன் இன்குவாரிஸ் ரிகார்டிங் டிரான்சாக்ஷன் அண்ட் ஹோல்டிங்ஸ். இந்த ஆன்லைன் இன்குவாரி செய்கிற வசதி இருக்குது பிரைமரி டீலருக்கும் அதுக்கு லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க், அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு தான் இருக்குது. இன்வெஸ்டருக்கு வந்து செய்யணும்னா இன்வெஸ்டர் வந்து இந்த பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு உள்ளால போய் தான் செய்ய வேணும். இப்போ கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது பத்திரங்களின் கையிருப்பு பற்றிய விசாரணைகள் முதலீட்டாளர் லங்கா செக்யூரில் கணக்கு வைத்திருக்கும் அமைப்பின் பங்கேற்பாளர் ஊடாக மட்டுமே மேற்கொள்ள முடியும். பிரவுஸ்டர் ஒர்க் ஸ்டேஷன் உளவி பண நிலையம் மூலம் கணக்கு வைத்திருப்பவர்கள் பங்கேற்பாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர் இருவரும் எந்த கட்டணமும் இல்லாமல் தங்கள் நிலவரங்களை பார்க்க முடியும். லங்கா செக்யூர் வழங்கிய கூற்றுகளின் நம்பகத்தன்மை. லங்கா செக்யூர்ல வர ஸ்டேட்மெண்ட் அந்த ஜெனுவினிட்டி என்னென்று பார்க்கிறேன்டா, லங்கா செக்யூர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் பங்குகளின் கையிருப்புகள் அல்லது பரிவர்த்தனைகள் தொடர்பாக உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தலை வழங்கும். கூடுதலாக அனைத்து முதலீட்டாளர்களும் லங்கா செக்யூரின் இந்த அந்தந்த பங்கேற்பாளர் மூலம் தங்கள் கணக்குகளின் விவரங்களை பிரவுசர் ஒர்க் ஸ்டேஷன் மூலம் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் வரும். இதை விட தேவையென்றா அந்த பிரவுசர் ஒர்க் ஸ்டேஷன் பார்ட்டிசிபென்ட்ஸ் த்ரூ பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கலாம். லங்கா செக்யூர் நிறுவனம் வழங்கிய அறிக்கைகளோட தகவல்களை முதலீட்டாளர் சரிபார்ப்பது இந்த வசதி இருக்கப்பா, இந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டி ரீசெக் பண்ண வசதி இருக்கு. கடைசியாக இந்த செக்யூரிட்டி இதுல வந்து ஸ்கிரிப்ட் செக்யூரிட்டி இதுல உள்ள ஒரு இது ரகசியத்தன்மை, கான்ஃபிடென்ஷியாலிட்டி. லங்கா செக்யூரிட்டியில் பதிவு செய்யப்பட்ட தகவல் கண்டிப்பாக ரகசியமாக நடத்தப்படும். இலங்கை மத்திய வங்கி தவிர வேறு எந்த அதிகார சபை அல்லது தனிநபராலும் எந்த ஒரு தகவலும் அணுகப்பட முடியாது. சரிதானே? பங்கேற்பாளர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களின் கையிருப்பு மற்றும் அவர்களின் சார்பாக பராமரிக்கப்படும் கணக்குகள் தொடர்பான தகவல்களுக்கு வரையறுக்கப்பட்ட அணுகல் இருக்கும். பார்ட்டிசிபேஷன் வந்து ஒரு லிமிட்டட் ஆக்சஸ் என்று தான் சொல்லப்படுது, கொடுப்படுது. வாடிக்கையாளர் கையிருப்பு மற்றும் அவர்களின் சார்பாக பராமரிக்கும் கணக்கு தொடர்பாக தகவலுக்கு வரையறுக்கப்பட்ட அணுகல்கள் தான் இருக்கும் என்று சொல்லப்படுது. இதுதான் இவ்வளவுதான் வருது. ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸை பற்றி உங்களுக்கு ஒரு தகவல் இந்த தேவையான நோட்ஸை தந்திருக்கிறேன். அதோட ரிலேட்டட் அது எந்தெந்த சட்டங்கள் வருகுது, அதுக்கு வர்ற சட்டங்களின் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு இதில் சொல்லி இருக்குது.
அடுத்த சப்ஜெக்ட் வந்து இதுல வளமையாக ஒரு கேள்வி வாரது. இந்த வார சப்ஜெக்ட்ல 1-2 கேள்வி இருக்கிறது. அப்படியும் அடுத்தது பார்ப்போம். இதுல தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தெரியுதா? இருக்கா? ஓகே, கேட்கணுமா? ஓகே, இப்போ நாங்கள் இதுக்கு போவோம், சப்ஜெக்டுக்கு போவோம். அடுத்ததுக்கு ஓகே, கார்னிஷி ஆர்டர் அண்ட் இன்டர்ஸ்டேட் சக்சஷன். அதாவது கார்னிஷி ஆர்டர்ன்னு சொல்றது இப்போ நீதிமன்றத்தில் இருந்து வர கட்டளைகள் இருக்குது. அது அப்படியான கட்டளை, ஒரு வகையான கட்டளை. அதெண்டா என்னென்னு பார்க்குறோம். இந்த இன்டர்ஸ்டேட் சக்சஷன், அதாவது இறப்புக்கு பிறகு ஒரு ஆளின் மரண சாசனமற்ற சொத்துக்களை எப்படி கையாள்றது. சரிதானே? மரண சாசனமற்ற சொத்தும் இருக்கு, மரண சாசனம் உள்ள சொத்துக்களும் இருக்குது. இதுல டெஸ்டேட் அண்ட் இன்டெஸ்டேட் சக்சஷன் பார்க்கணும். எல்லாத்தையுமே போடல. அதுல எப்படி கையாளுறதை பற்றி உங்களுக்கு ஒரு இது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் லோன்றபடியா டீப்பா இல்லாட்டியும் தெரிஞ்சு கொள்றதுக்கு இருக்கிற சப்ஜெக்ட் தான் இது. அப்ப இதுல கொஞ்சம் கலந்தபடி நான் முன்னுக்கு விட்டதுன்ற எல்லாத்தின் கலந்ததுலையும் வருகுது. இப்போ கார்னிஷி ஆர்டர் என்றா என்னன்னு கேட்டா அதுக்குரிய விளக்கம் உங்களுக்கு இதுல சொல்லப்படுது. அதே மாதிரி நோமினேஷன் சரிதானே? பேங்க்ல நோமினேஷன், இதை விட வேறு என்னென்னத்துக்கு நோமினேஷன் செய்யற இருக்குது, அதை பற்றியும் பார்ப்போம். மற்ற லாஸ்ட் வில், இறுதி விருப்பாவணம். இறுதி விருப்பாவணம் என்றா என்ன, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண, எப்படி நிறைவேற்றுறது, எப்படி அதை கேன்சல் பண்ணலாம், அது போன்ற செயல்பாடுகளையும் இதுல சுருக்கமாக நாங்க பார்ப்போம். அதே மாதிரி இந்த இன்டெஸ்டேட் இந்த மாதிரி இந்த சொத்துக்களை பிரிக்கிற சட்டங்கள் என்னென்ன எப்படி சொல்லுதுன்றதை பற்றி தான் பார்க்குறோம். இந்த எக்ஸாம் பர்பஸுக்கு இவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ பார்ப்போம். நீதிமன்ற கார்னிஷி ஆர்டர். இப்போ கார்னிஷி ஆர்டர்ன்னு சொன்னா என்ன? சரிதானே? நீதிமன்ற கட்டளை, நீதிமன்ற கட்டளைன்னு போட்டிருக்கேன். தமிழ்ல ஏதாவது கார்னிஷி என்று போடணும். இப்போ கார்னிஷி என்றேக்க உண்மையில இது ஒரு பழைய ஓல்டு பிரெஞ்சு வேர்டுன்னு சொல்லிடணும். ஓல்டு பிரெஞ்சு வேர்ட் கார்னிர் என்றதுல GARNIR, கார்னிர் என்றதுலேருந்து வந்ததுதான் கார்னிஷ், GARNISH, கார்னிஷ் என்று வந்திருக்குது. அப்போ ஓல்டு பிரெஞ்சு வேர்ட் கார்னிர்லேருந்து வந்திருக்குது கார்னிஷ் என்று. இப்போ கார்னிஷி கட்டளை வந்து எந்த வகை கடன்பட்டவர்களுக்கும் எதிராக நீதிமன்ற தீர்ப்பினூடாக வழங்கப்படலாம். ஒரு கோர்ட்ஸ் வந்து ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ளால வழங்கப்படும் இந்த கார்னிஷி கட்டளைகள். சரிதானே? உதாரணத்துக்கு ஒப்பந்தக்காரர், அதாவது கண்ட்ராக்டர்ஸ், வாடிக்கையாளர்கள் அல்லது குத்தகதாரர், கண்ட்ராக்டர்ஸ், கஸ்டமர்ஸ் அல்லது லீசஸ், என்ன குத்தகதாரர்களை வழங்கலாம். இப்போ இதுல பிரதானமாக 2 வகை கார்னிஷி கட்டளைகள். நீர்ப்பில தீயன்னாவை நான் அதை டைப் பண்றேன்னா டைப் பண்ணிக்க தானாவுக்கு பக்கத்துல இருக்கு, நான் பார்த்தேன்னா நான் அவசரத்துல விட்டுட்டேன். தீ என்பது தீர்ப்பு கடனாளிக்கு வழங்கப்படுறது. தீர்ப்பு கடன்டா ஜட்ஜ்மெண்ட் டெட்டர், தீர்ப்பு கடனாளிக்கு வழங்கப்படுகிறது. இதை தீ என்ன. அப்ப 2 வகை கார்னிஷி இருக்கு, தீர்ப்பு கடனாளிக்கு வழங்கப்படுகின்றன. தீர்ப்பு கடனாளி என்ற 2 வகையில இருக்கிற கடனாளியா இருக்கு வழங்கலாம். ஒன்று தொழில் சார்ந்த, அதாவது எம்ப்ளாயருக்கு வழங்கலாம். அவற்றுக்கு கீழே வேலை செய்கிற எம்ப்ளாயின் சம்பளத்தில ஒரு பகுதியை கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி அவர் யார்கிட்ட கடன் பண்ணாலும் அந்த கடனை செட்டில் பண்றதுக்கு அனுப்ப சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடலாம். அதுவும் ஒரு வகை கார்னிஷ் ஆர்டர். அதாவது ஒருத்தர், நான் கம்பெனியில வேலை செய்கிறேன், வேலை செய்ய நான் இன்னொரு ராஜாண்டவர்கிட்ட கடன் வண்டி போட்டு போய் காட்டிக்கொண்டு தெரியுறேன். அப்ப அவர் போய் வழக்கு போட்டு இவர் இன்னிடத்த வேலை செய்யறார், இவர் என்னையில கட்டலாம்னு சொன்னா நீதிமன்றம் நான் எங்க வேலை செய்யறனோ இந்த வேலை செய்யற தொழில்சார எம்ப்ளாயருக்கு
இந்த காணிசி ஆர்டர் கொடுக்கலாம், இந்த சம்பளத்தில் ஒரு தொகையை வெட்டி அனுப்ப சொல்லி. அப்ப முழுத்தையும் வந்து இந்த சம்பளம் முழுசையும் வந்து காணிசி செய்யலாது. அதுக்கு ஒரு அமௌண்ட வந்து நீதிமன்றம் தீர்மானிக்கும், டிசைட் பண்ணும். என்றால் நான் சீக்கிரத்தானே வரும். அப்படி அது அந்த ஒரு வகை காணிச்சு இருக்கு. மற்றது வங்கி அல்லது ஏனைய கணக்குகள். வங்கியில 2 வகையா இருக்கு. வங்கி அல்லது ஏனைய கணக்குகளுக்கு காணிச்சு செய்யலாம். அப்போ ஒன்று தொழில்திறனருக்கு செய்யலாம், மற்றது வங்கி அல்லது ஏனைய கணக்குகள். நாங்களும் இங்க பார்க்க போறது வங்கியில தான் வங்கி கணக்குகளுக்கு நீதிமன்ற கட்டளை, கார்னிஷி ஆஃப் பேங்க் ஓடர்ஸ் அக்கௌண்ட்ஸ், இதுதான் பார்க்க போறோம். இப்ப இதுல வார சொல்லுகள் வந்து பாத்தீங்கன்னா அது குழப்பமே இல்லை, சிம்பிளா பாத்தீங்கன்னா விளங்கும். அதான் இங்கிலீஷ் வேர்டையும் போட்டு இருக்கிறேன். முதல் சிம்பிளை நான் சொல்லி போட்டு உங்களுக்கு போறேன். இப்ப நான் வந்து ராஜா என்றவர்கிட்ட ஒரு 2 லட்சம் அல்லது ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறேன். நான் வந்து ராஜா என்றவர்கிட்ட 3 லட்சம் ரூபாய் கடன் வேண்டி இருக்கிறேன். கடனை வாங்கிட்டு நான் அந்த கடனை செட்டில் பண்ணவில்லை, கடனை கொடுக்கல. கடன் கொடுத்து போட்டு அவர் கேட்டு கொடுக்கல, அவர் கொண்டு வழக்கு போடுறார். வழக்கு போட்டால் அங்க போய் நீதிமன்றத்துல போய் நான் கடனை கட்ட வசதி இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கலாம் தானே, ஏதாவது சொல்லி கொண்டிருந்தால். ஆனா ராஜாவுக்கு தெரியுது நான் ஒரு பேங்க்ல, பேங்க்னு சொல்லுவோம், பேங்க்ல அக்கௌண்ட் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த பேங்க்ல டிரான்சாக்சன் செய்யறபடிய அவருக்கு ராஜாவுக்கு சந்தேகம் இருக்குது, பேங்க்ல என்னோட காசு இருக்கிறது, காசு இருக்கா இல்லையான்றதை பெரிய பிரச்சனை இல்லை, நான் டிரான்சாக்சன் செய்யறபடியா பேங்க்ல காசு இவர்கிட்ட இருக்கணும் என்று சந்தேகிக்கப்பட்ட அவர் வந்து அதை வந்து நீதிமன்றத்துக்கு சொல்றார், இவர் இந்த பேங்க்ல செய்யறபடியா இவர்கிட்ட அங்க காசு இருக்கு. இப்ப நீதிமன்றம் என்ன செய்யுது, அந்த பேங்குக்கு அறிவிக்குது ராஜாக்கு கொடுக்க வேண்டிய காசு, அதாவது என்னட்ட இருந்து இந்த அக்கௌண்ட்ல வெட்டி ராஜாவுக்கு கொடுக்கறதுக்கு செய்யறது. இதுதான் சொல்றது கார்னிஷி. சிம்பிளா சொன்னான் கார்னிஷி தான், கார்னிஷி ஆர்டர். இதுதான் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப இதுல வந்து ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டர், சரிதானே? ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டர் வந்து நான் சொன்ன உதாரணத்துல கடன் கொடுத்தவர், அப்ப எனக்கு கடன் கொடுத்தவர் ராஜா என்றா ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டர். ஜட்ஜ்மெண்ட் டேட்டர் யாரு? கடன் பெற்றவர் நான், சரிதானே? அப்ப நான் ஜட்ஜ்மெண்ட் டேட்டர், ராஜா ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டர். கார்னிஷி யார் வரப்போகுது? 3ஆம் தரப்பு, தேர்ட் பார்ட்டி, பேங்க் தான் கார்னிஷி. இந்த சிம்பிள் உதாரணத்தை வச்சுக்கொண்டு பார்ப்போம். இதை பார்ப்போம். ஒரு வாடிக்கையாளரின் அறிவுறுத்தலை தவிர்த்து ஒரு வாடிக்கையாளரின் பணத்துடன் பங்கெடுக்க ஒரு வங்கிக்கு உரிமை கிடையாது என்பது நன்கு நிறுவப்பட்டுள்ளது, சரிதானே? ஒரு வாடிக்கையாளரின் அறிவுறுத்தலை தவிர்த்து ஒரு வாடிக்கையாளரின் பணத்துடன் பங்கெடுக்க ஒரு வங்கிக்கு உரிமை கிடையாது என்பது நன்கு நிறுவப்பட்டுள்ளது. அதாவது கஸ்டமரின் அக்கௌண்ட்ல கஸ்டமரின் கன்சென்ட் இல்லாம ஒரு பணத்தை வங்கி எடுக்கவே இல்லாது, சரிதானே? அது வெல் எஸ்டாப்ளிஷ்ட். ஆனா நீதித்துறையின் செயல்முறை ஒரு வங்கியை அதன் வாடிக்கையாளருக்கு முன் அறிவிப்பின்றி, சரிதானே? நீதித்துறையின் செயல்முறை ஒரு வங்கியை அதன் வாடிக்கையாளருக்கு முன் அறிவிப்பின்றி அவ்வாறு செய்ய நிர்பந்திக்கும் என்பது சமமாக நிறுவப்பட்டுள்ளது. இதுல பாத்துக்கணும். எப்படி இருந்தாலும், அதாவது கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேங்குக்கு அத்தாரிட்டி இல்லை, அவர்கிட்ட கன்சென்ட் இல்லாம டெபிட் பண்றதுக்கு, இப்போ லோன் என்றாலும் எல்லாம் லோன் அக்ரிமெண்ட்ல சைன் பண்றாரு என்ன டெபிட் பண்றதுக்கு. அப்படி ஒன்றும் இல்லாம நீதித்துறையின் செயல்முறை ஒரு வங்கியை அதன் வாடிக்கையாளருக்கு முன்னறிவிப்பின்றி அவ்வாறு செய்ய நிர்பந்திக்கும் என்பது சமமாக நன்கு நிறுவப்பட்டுள்ளது. இது போன்ற சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளரின் ஆணைக்கு மட்டுமே இணங்கி செயல்படுவது என்ற வங்கியின் சாதாரண ஒப்பந்த கடமை நீதிமன்றத்தின் உத்தரவால் மீறப்படுவதாக சட்டம் ஏற்றுக்கொள்றது. ஈவன் அப்ப அந்த பேங்க் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இருக்கு, பேங்க் கஸ்டமர் ஒப்பந்தம் இருக்குது, அந்த ஒப்பந்தத்தையும் மீறி நீதிமன்றத்தின் உத்தரவால மீறப்படுவதாக சட்டமே ஏற்றுக்கொள்ளுது. அதாவது கோர்ட்ஸே ஏற்றுக்கொள்ளுது. அந்த பேங்குக்கும் கஸ்டமருக்கும் உள்ள கான்ட்ராக்சுவல் ஒப்ளிகேஷனை மீறி நீதிமன்ற கட்டளை மீறி பேங்க் செயல்பட வேண்டி வருகிறது என்றதை ஏற்றுக்கொள்ளுது. ஆனா அது வருகிறது. ஒரு தீர்ப்பு பெற்ற கடன், அதாவது கடன் கொடுத்தவர், நான் முதல் சொன்னான் கடன் கொடுத்தவர் ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டர், கடன் பெற்றவரின் ஜட்ஜ்மெண்ட் டெட்டர்
நிதிகளை வைத்திருக்கும் மூன்றாம் நபருக்கு எதிராக அப்பணத்தினை முடக்கி வைத்திருக்க பெற்றுக்கொள்ளும் சட்ட ரீதியான அறிவித்தல் காணிசி கட்டளை எனப்படும். சரிதான். நான் முதல் சின்ன உதாரணத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்ப விளங்கம்னு நினைக்கிறேன். ஒரு தீர்ப்பு பெற்ற கடன் கொடுத்தவர், அதாவது ஜட்மெண்ட் கிரெடிட்டர் கடன் கொடுத்தால் கடன் பெற்றவரின் நிதிகளை, ஜட்மெண்ட் கடன் பெற்றவரின் நிதிகளை வைத்திருக்கும் மூன்றாம் தரப்புக்கு எதிராக அப்பணத்தினை முடக்கி வைத்திருக்க பெற்றுக்கொள்ளும் சட்ட ரீதியான அறிவித்தல் காணிசி கட்டளை. காணிசி கட்டளை என்றால் என்னன்னு கேட்டா இது எழுதணும். இப்ப மூன்றாம் தரப்பினர், அதாவது காணிசி என்றும், அதாவது பேங்க் என்ன, மூன்றாம் தரப்பினர் காணிசி என்றும் சட்ட நடவடிக்கைகள் கடன் பட்டவருக்கு சொந்தமான சொத்தை முடக்குதல் கார்னிஷ்மென்ட் என்றும் அழைக்கப்படுகின்றன. சட்ட நடவடிக்கையில கடன் பட்டவர், இப்ப நான் உதாரணம், நான் இப்ப இந்த அக்கௌண்ட்ல இருக்கிற காசை வந்து பிளாக் பண்ணப்படுது, சரிதானே, அட்டாச் பண்றேன்னு சொல்றது, முடக்குறது. அப்ப சொத்தை முடக்குதல் கார்னிஷ்மென்ட் என்றும் அழைக்கப்படுகின்றன. பொதுவாக காணிசி நடவடிக்கைகளுக்கு 2 நிலைகள் உள்ளன. இதுல 2 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று, நீதிமன்றத்தின் முதல் உத்தரவு, அதாவது ஓர்டர் நிசி என்று சொல்றது. நீதிமன்றத்தின் முதல் உத்தரவு காணிசி, அதாவது வங்கிக்கு அனுப்பப்பட்ட உத்தரவு என்று அழைக்கப்படுகிறது. இது வங்கி வாடிக்கையாளருக்கு, இதுதானே, அதான் தீர்ப்பு கடனாளி, கடன் அந்த வாடிக்கையாளர், அங்க கடன் பண்ணவர் வங்கி வாடிக்கையாளருக்கு செலுத்த வேண்டிய தொகை தீர்ப்பு கடனை திருப்திப்படுத்தும் போது, சரிதானே, இது வங்கி கமா போட்டிருக்கேன், வங்கி வாடிக்கையாளருக்கு, அதாவது தீர்ப்பு கடனாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை தீர்ப்பு கடனை திருப்திப்படுத்தும் போது ஏன் செலுத்தக்கூடியது என்பதற்கான காரணத்தை காட்டுமாறு கூறும். அதாவது பேங்க் வந்து அவற்ற கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய காசை கோர்ட்ஸ் கேக்குதானே. இப்ப அதாவது கஸ்டமர் நான் இந்த அக்கௌண்ட்ல இருக்கிற காசு வந்து அந்த கடன் கொடுத்தவருக்கு வந்து நீதிமன்றத்தால கேட்கிற காசை பே பண்றதுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய இருக்கே ஏன் செலுத்தக்கூடாது, அதாவது நீதிமன்றத்துக்கு அந்த காசை ஏன் செலுத்தி அந்த கடன் பட்டவருக்கு கொடுக்கக்கூடாது, கடன் கொடுத்தவருக்கு ஏன் கொடுக்கக்கூடாதுன்ற காரணத்தை காட்டுமாறு கூறும். இக்கட்டளை கிடைக்கப்பெற்றவுடன் வங்கி கணக்கின் செயல்பாட்டை நிறுத்த கட்டுப்படுத்தப்படுகிறது. வங்கி வந்து இந்த ஆர்டர் கிடைச்சா பேங்க் வந்து அந்த அக்கௌண்ட்டை நிப்பாட்டணும். வாடிக்கையாளருக்கு உடனடியாக இதை பற்றி அறிவிக்க வேண்டும், பேங்க் செய்ய வேண்டும். இதற்கு மாறாக வங்கி காணிசி எந்த ஒரு நல்ல காரணத்தையும் தெரிவிக்கவில்லை என்றால் நீதிமன்றம் அந்த உத்தரவு கட்டளையை ஆர்டர் அப்சல்யூட், அதாவது முற்றிலுமான கட்டளையாக மாற்றும். இதன் மூலம் ஒரு தீர்ப்பை முழுமையாக்கி, இதன் மூலம் தீர்ப்பு கடனாளிக்கு, ஜட்மெண்ட் கிரெடிட்டர் கடன் கொடுத்த ஆளுக்கு கடன் கொடுத்தவருக்கு செலுத்தவும், தீர்ப்பு கடனாளிக்கு பணத்தை அவர் சார்பாகவும் நீதிமன்றத்தில் வைப்பு செய்யுமாறு வங்கி அறிவுறுத்துறது. அப்ப இது வந்த உடனேயும் ஆர்டர் அப்சல்யூட் வந்த உடனே சொல்லும் அந்த காசை நீதிமன்றத்தில் கொண்டை வைப்பு செய்ய சொல்லி, யாருக்கு கடன் கொடுத்தவருக்கு கொடுக்கறதுக்காண்டி நீதிமன்றத்தில் வைப்பு சொல்லும். இதுதான் காணிசி ஆர்டர். இதுல பாப்போம், இதுல கடன்கள் அல்லது செலுத்தப்பட வேண்டிய டியூ கடன்களை மட்டுமே காணி செய்ய முடியும். அதாவது இந்த கடன் என்று சொல்றது வங்கியின் வாடிக்கையாளருக்கு செலுத்தப்பட வேண்டிய, நாங்கள் பேங்க் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ல பார்த்த நாங்கள் வாடிக்கையாளர் வந்து பணத்தை வைப்பில இடைக்குள்ளே அது வங்கி வந்து கடன் பட்டோன் வாடிக்கையாளர் கடன் கொடுத்தோன்னு வருது, அந்த கன்செப்ட்ல இங்கே சொல்லப்படுது, சரிதானே. அப்ப கடன்கள், அதாவது அதில் இருக்கிற டிபாசிட் அல்லது செலுத்தப்பட வேண்டிய டியூ அண்டா ஓய் டியூ கடன்கள் அல்லது செலுத்தப்பட வேண்டிய கடன்களை மட்டுமே காணி செய்ய முடியும். வங்கியினால் வாடிக்கையாளருக்கு செலுத்தப்பட வேண்டியது அதைத்தான் வந்து காணி செய்ய முடியும். காணிசி கட்டளை நிசி ஒரு வங்கிக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் வங்கி அதன் வாடிக்கையாளருக்கு கொடுக்க வேண்டிய கடன், அதாவது வங்கி அதன் வாடிக்கையாளருக்கு கொடுக்க வேண்டிய கடன், அதாவது கஸ்டமர் டிபாசிட் அல்லது இன்னும் கொடுபட வேண்டியதாக டியூ ஓயிங் இருக்க வேண்டும். இது வந்து முக்கியமான சொல்லப்படுது, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். டியூ ஓயிங் நேரம்
செக் டிபாசிட் பண்ணி இருந்தால் அதை ரியலைஸ் பண்ண வேண்டி இருக்கும், அல்லது ஒரு டிபாசிட் மெச்சூர் பண்ணி வருகுது அப்படியானதா இருக்கலாம். அப்ப இதுகள் இன்னும் கொடுக்க வேண்டியதா இருக்கும். கட்டளை வழங்கப்பட்ட போது வாடிக்கையாளரின் கணக்கில் நிலுவைத் தொகை செலுத்தக்கூடியதாகவோ வங்கியிலிருந்து அதன் வாடிக்கையாளருக்கு கிடைத்ததாகவோ அல்லது சேர்ந்ததாகவோ இருப்பதாக கூற முடியாவிட்டால் சரிதானே? இதுல பார்த்துக்கொள்ளுங்க. கட்டளை வழங்கப்படாத கோட்ஸால் ஓர்டர் வழங்கப்பட்டிருக்கீங்கல்ல, வாடிக்கையாளர் கணக்கில் நிலுவைத் தொகை செலுத்தக்கூடியதாகவோ இந்த ஓர்டர்ல வந்த தொகைக்கு செலுத்தக்கூடியதாகவோ வங்கியிலிருந்து அதன் வாடிக்கையாளருக்கு கிடைத்ததாகவோ அல்லது சேர்ந்ததாகவோ இருப்பதாக கூற முடியாவிட்டால் கட்டளை சரியானதல்ல, ஓர்டர் இஸ் பேட், மற்றும் வாடிக்கையாளரின் பணத்தை தீர்ப்பு கடன் வழங்கியவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டருக்கு செலுத்த வேண்டியதில்லை என்றும் வங்கி கூறலாம். நேரம் அந்த கிடைச்ச ஓர்டர்ல இருக்கிற தொகை வாடிக்கையாளர்கிட்ட இல்லை அல்லது அவர்கிட்ட செய்யறா இல்லைன்னு சொன்னா அந்த வாடிக்கையாளர்கிட்ட இதை செலுத்த பணம் இல்லைத்தானே, அப்ப வங்கி செலுத்த தேவையில்லைன்னு சொல்லி வங்கி கூறலாம். இது ஒன்று. அடுத்தது, முதிர்ச்சி அடையாத வைப்பு தொகையை இந்த சட்டத்துக்கு சட்டபூர்வமான ஏற்பாடு இல்லாவிட்டால் காணி செய்ய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிக்ஸ் டிபாசிட் இருக்குது, இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு பிறகுதான் அது மெச்சூரிட்டி ஆக போகுது. அதை இந்த காணிசி ஆர்டர் வந்ததுக்காண்டி கஸ்டமர் அந்த ஆர்டருக்கு கேன்சல் பண்ணி செட்டில் பண்ணி கொடுக்க முடியாது. சரிதானே? இப்போ முதிர்ச்சி அடையாத வைப்பு தொகையை இந்த சட்டத்துக்கு சட்டபூர்வ ஏற்பாடு இல்லாவிட்டால் காணி செய்ய முடியாது. இப்போ சட்டபூர்வ ஏற்பாடு சச்சியா நீதிமன்றம் ஸ்பெஷல் ஏதாவது சொன்னா தான் இருக்கு, மற்றபடி இல்லாம செய்ய இயலாது. வரவு நிலுவைகளை உள்ள நடைமுறை கணக்குக்கு காணிசி கட்டளை செய்யும். கிரெடிட் பேலன்ஸ் உள்ள கரண்டை கொண்டு தான் செய்யலும். ஒரு பொது விதியாக காணிசி ஓர்டர்களை அரசுக்கு எதிராக பயன்படுத்த முடியாது. இப்போ கவர்மெண்ட் அக்கவுண்ட்ஸுக்கு எதிராக இந்த இது செய்ய முடியாது காணிசி ஓர்டர். மற்றும் அரசாங்க அலுவலகம் அல்லது அரசாங்க நிறுவனத்திடம் உள்ள பணத்தை காணிசி உத்தரவின் மூலம் கட்டுப்படுத்த முடியாது. அரசாங்கம் தர வேணுமென்றக்காண்டி அரசாங்கத்தின் இதை காணிசி செய்ய முடியாது. 5வது, கட்டளையின் காலப்பகுதி, அதாவது டியூரேஷன், அவ்வளோ பீரியட் என்னன்னு பார்த்தா, காணிசி உத்தரவு முழுமையாக முடிக்கும் வரை எந்த ஒரு உறுதியான செயல்பாடும் இருக்காது. அது ஒரு பீரியட், அந்த அது முடிக்கும் வரைக்கும் எந்த ஒரு செயல்பாடும் செய்யலாது. ஆகையால வங்கியாளர் தீர்ப்பு கடனாளிக்கு ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டர் இக்கால இடைவெளியில் செலுத்தக்கூடாது. ஒரு வழக்கும் இருக்கிறது, ஸ்டோன்ஹவுஸ் வெர்சஸ் பாண்ட் பேங்க் ஆஃப் விக்டோரியா. எந்த ஒரு பணத்தையும் நீதிமன்றத்தில் அல்லது நீதிமன்றத்தால் அறிவுறுத்தப்பட்டபடி வங்கி செலுத்த வேணும். இப்ப இதுல இது சொல்றது தான், காணிசி உத்தரவு முழுமையாக முடிக்கும் வரை எந்த ஒரு உறுதியான செயல்பாடும் இருக்காது. ஆகையால் வங்கியாளர் தீர்ப்பு கடனாளிக்கு இந்த காலவரையில செலுத்தக்கூடாது. ஏதாவது பணத்தை கெடுத்துறா நீதிமன்றத்தில் அல்லது நீதிமன்றத்தில் அறிவுறுத்தப்பட்டபடி வங்கி செலுத்த வேணும். சந்தேகம் ஏற்பட்டால் தெளிவுபடுத்த கோரி காணிசி உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றத்துக்கு வங்கி விண்ணப்பிக்க வேண்டும். அது பேமெண்ட் செய்யற இதை பற்றி சொல்லப்படுது. மற்றது, காணிசி கட்டளை பெற்ற வங்கி எடுக்க வேண்டிய படிமுறைகள். ஒரு காணிசி ஆர்டர் வந்துட்டு கோர்ட்ஸால உடனே ஆக்ஷன் எடுக்க வேணும். வச்சு அங்க எடுத்து அங்க எல்லாம் செய்யலாம், உடனே ஆக்ஷன் எடுக்காட்டி வங்கி பொறுப்பாக வேண்டி வரும். ஒரு காணிசி கட்டளையின் போது கட்டளை வேறு எதுவும் குறிப்பிடப்படாவிடின் வாடிக்கையாளரின் கணக்கின் வரவு மீதி முழுவதுமாக முடக்கப்படும். அப்ப காணிசி கட்டளையின் வழங்கலின் போது கட்டளை வேறு எதுவும் குறிப்பிடப்படாவிட்டால் தொகை போடாம இருந்த கணக்கு முடக்க சொன்னா வாடிக்கையாளர் வரவு மீதி முழுவதும் முடக்கப்பட்டது. அத்தகைய மீதி மற்றும் தீர்ப்பு கடனை பொருட்படுத்தாமல் தீர்ப்பு கடனின் அளவு வாடிக்கையாளரின் வரவு நிலையை தொகையை விட குறைவு என்று நம்புவதற்கு காரணங்கள் இருந்த போதிலும் இதை கெஸ் பண்ணலாம். இந்த அவற்றை இந்த கடன் ஜட்மெண்ட் டெட் இருக்குத்தானே, அதை விட பேலன்ஸ் இருக்கிற பேலன்ஸை விட அது குறைவென்று இருந்தாலும் கூட
உத்தரவு கிடைத்தபின் அதன் சொந்த பாதுகாப்புக்காக அதன் வாடிக்கையாளர் எந்த ஒரு காசோலையும் செலுத்துவதை மறக்க வங்கிக்கு உரிமை இருக்கு. அப்ப இப்படி ஒரு வந்ததா கார்னிஷோட ரெண்டு வந்தா அக்கௌண்ட க்ளோஸ் அதை சரியான தொகை கூடாம இருக்கேக்க தெரியுமா? இப்ப கஸ்டமர் சொல்லுவார் இல்லை என்ற இவ்வளவு தொகை தான் இருக்கு. உதாரணத்துக்கு ₹1,00,000 தான் இது இருக்குது, அந்த அக்கௌண்ட்ல 5 லட்சம் இருக்கு, நீங்க 1 லட்சத்தை வச்சு ஒன்று மிச்சத்தை செய்யுங்க பே பண்ணலாம்னு சொன்னாலும் பேங்க் அப்படி செய்கிறே இல்லை என்றால் பேங்கின் பாதுகாப்புக்காண்டி காசோலைகளை செலுத்தாம திருப்பி அனுப்பும். பிறகு வேற காசோலைகளை திருப்பி அனுப்பும். இது வந்து பேங்க் எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ். கட்டுப்பாடற்ற காணிசி உடனைகள், அன்ரெஸ்ட்ரிக்டட் காணிசி ஆர்டர்ஸ். ஒரு கட்டுப்பாடற்ற காணிசி கட்டளை வாடிக்கையாளரின் தீர்ப்பு கடனாளியின் ஒரு கட்டுப்பாடற்ற காணிசி கட்டளை வாடிக்கையாளர்களின் தீர்ப்பு கடனாளியின் வங்கி கணக்கை நகர்த்த முடியாது செய்துவிடும். அதாவது கடன் பெற்ற ஒரு அன்ரெஸ்ட்ரிக்டட் காணிசி ஆர்டர்ஸ் என்று சொல்றது வந்து இந்த கஸ்டமர் பேங்க் கஸ்டமர் அதாவது கடன் பெற்ற கணக்கை வந்து செய்ய நகர்த்தியலாக செய்துவிடும், பிளாக் பண்ணி விட்டுரும். எனவே சரியாக குறிப்பிடப்படாவிட்டால் குறைந்த தொகையின் தீர்ப்பு கடனை பூர்த்தி செய்ய அதிக வரவு நிலுவை முடக்கப்படலாம். நாம் சின்ன மாதிரி இப்போ சின்னொரு பேமெண்ட் செய்யறது கடனுக்காண்டி நிறைய பேலன்ஸ் இருக்கிற அக்கௌண்ட்டையும் முடக்கப்படலாம். முடக்க பண்றது, அட்டாச் பண்றது. இதனால் வாடிக்கையாளரின் காசோலைகளுக்கு கொடுப்பனவு செலுத்துவதை மறுப்பது அவசியமாகிறது. டிஸ்ஒன்ன பண்ணணும், பே பண்ணே இல்லாது. ஏனெனில் அவரது கணக்குள்ள இருப்பு காணிசி கட்டளையால் முடக்கப்பட்டுள்ளது. காசோலை பெறந்தவரை கேட்கும் ஒன்றில் ரிஃபர் டு ட்ரோவர் என்று ரிட்டர்ன் பண்ணலாம், அல்லது ஃபண்ட்ஸ் அட்டாச்ட் என்று சொல்லி திருப்பலாம். இதுக்குரிய ரீசன் போடுறது ரிஃபர் டு ட்ரோவர் என்று திருப்பினாலும் பிரச்சனை இல்லை, ஃபண்ட்ஸ் அட்டாச்ட் என்று போட்டும் திருப்பலாம். ரிஃபர் டு ட்ரோவர் என்றா வரைஞ்சாட்ட போய் கேளுங்கோதான்றது தானே. இப்போ சில பேங்க்ஸ் வந்து ஃபண்ட்ஸ் அட்டாச்டு போட்டால் கஸ்டமர் ஸ்டேட்டஸை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி வருமன்றதுக்காண்டி அதை போடாமல் ரிஃபர் டு ட்ரோவரை சொல்லும். ரிஃபர் டு ட்ரோவர்ண்டா அவர் போய் அவரோட காய்ச்சி கொள்ளுங்க. ஃபண்ட்ஸ் அட்டாச்டுன்னு சொன்னால் நேரடியாக தெரிய வரும், இது ஏதோ பிரச்சனையால் மூடியிருக்கணும். ஆனால் சட்டப்படி இதையும் பாவிக்கலாம். வாடிக்கையாளரை அடையாளம் காணுதல். காணிசி கட்டளை வாடிக்கையாளரின் சரியான மற்றும் துல்லியமான விளக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். கோர்ட்ஸ்லேருந்து வார ஓர்டர் வந்து சரியான விளக்கத்தை வாடிக்கையாளர் அடையாளம் காணக்கூடியதாக சரியாக இருக்க வேணும் என்பது ஒரு அடிப்படை தேவை. இதனால் கணக்கை அடையாளம் காண்பது குறித்து வங்கி தவறாக வழி நடத்தக்கூடாது. இல்லையெனில் வங்கியா கட்டளைக்கு கட்டுப்படாது. வந்து சரியா ஐடென்டிஃபை பண்ண இல்லாம வர்ற ஓர்டரை வந்து பேங்க் அதை இல்லையென்றா திருப்பி அனுப்பலாம். அவங்களால ஐடென்டிஃபை பண்ண இல்லாத அக்கௌண்ட் சொல்லி கோர்ட்ஸுக்கு திருப்பி அனுப்பணும். வச்சு கொண்டு இருக்கிற திருப்பி சொல்லணும். அதுக்கு ஒரு வழக்கொண்டு டிஜே கல்பர்ட் அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் ஆன்சன், சிட்னி ஆஸ்திரேலியன் கேஸ் உண்டு. மற்றது முடக்கப்பட்ட பணம் கட்டளை வழங்கலின் போது வாடிக்கையாளரின் வரவு நிலுவைக்காக இருப்பதற்கு மட்டுமாகும் மற்றும் அதற்காக அவர் வழக்கு தொடரலாம். அப்ப இது வந்து கிரெடிட் பேலன்ஸுக்கு தான் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க, முன்னும் பார்த்த நாங்கள். அப்ப இதுக்காக அவர் வழக்கு தொடரலாம். நிலுவைத் தொகை அல்லது அதன் ஒரு பகுதி வாடிக்கையாளரால் மூன்றாம் தரப்பினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கலாம் மற்றும் அது பற்றி வங்கிக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. சில நேரத்தில் ஒரு அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸை வந்து ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கலாம், இன்னொரு ஆளின் பேமெண்ட்டுக்காண்டி ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கலாம், அல்லது இன்னொரு தேவைக்கு ரிசர்வ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு எல்சி ஓப்பன் பண்ணவோ அல்லது லெட்டர் ஆஃப் கேரண்டிக்கோ அல்லது வேறு ஏதோ இன்னொரு கொடுக்கறதுக்காண்டி ரிசர்வ் பண்ணி இருக்கலாம். அது பேங்குக்கு இன்ஃபார்ம் பண்ணி அது செய்யப்பட்டிருக்கலாம். அப்படி செய்யப்பட்ட பணத்தை இந்த காணிசி ஆர்டருக்காண்டி ரிசர்வ் எடுக்க பாவிக்க முடியாது. ஒதுக்கீடு உண்மையானதாக இருந்தால் ஒதுக்கப்பட்ட தொகை வாடிக்கையாளர்கள் சொத்தாக நிறுத்தப்பட்டுள்ளது, எனவே அதை முடக்க முடியாது. ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல வந்து பொறுத்தவரை கணக்கின் ஒரு தரப்பினரால் செலுத்த வேண்டிய கடனுக்காக அந்த கணக்கை காணி செய்ய முடியாது. ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல ஒரு ஆளுக்கு தான் பிரச்சனை என்றால் அவற்றை பேருக்கு வாரது அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல செய்ய இயலாது. அதுக்கு வழக்கம் இருக்குது. கல்பர்ட் அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் ஆன்சன் 1966. காணிஷ் கூட்டு கணக்காக இருந்தால் அது கூட்டு கணக்குக்கானதாக மட்டுமன்றி அவரின் தனிப்பட்ட கணக்குகளையும் பாதிக்கும். இதுல ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல 2 அல்லது 3 பேர் இருந்து 3 பேருக்குமே இந்த காணிஷ் ஆர்டர் வந்திருந்தால் அது அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் அவைந்த தனிப்பட்ட கணக்குகள் இருக்கு தானே, அதுகளையும் அது தாக்கம் செலுத்தும். 4வது, அடுத்தது ஒரு கலைப்பாளரின் கணக்கு, அதாவது லிக்விடேட்டர்ஸ் அக்கௌண்ட்
அவர் கலைப்பாளராக இருக்கும் கம்பெனி செலுத்த வேண்டிய கடனுக்காக முடக்க முடியாது. லிக்விடேட்டர்ஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும், ஒரு கம்பெனி கலைக்கைக்குள்ள கம்பெனி கலைப்பாளர் என்ற பெயரில் உருவாக்குறது லிக்விடேட்டர்ஸ் அக்கௌண்ட். அதாவது தனிப்பட்ட கணக்கு இல்லை, சரிதானே? லிக்விடேட்டர்ஸ் அக்கௌண்ட் கலைப்பாளராக இருக்கும் கம்பெனி செலுத்த கடன். ஏனென்றால் ஒரு கம்பெனியும் அதன் கலைப்பாளரும் தனித்தனி நிறுவனங்கள். கம்பெனி செலுத்த வேண்டியதுக்காண்டி கலைப்பாளர் அக்கௌண்ட்ல இருக்கிறது தர சொல்லி கேட்க இயலாது. லிக்விடேட்டர்ஸ் அக்கௌண்டையும் கம்பெனி அக்கௌண்ட்டுக்காயும் செய்ய இயலாது. அப்ப ஒரு கலைப்பாளரின் கணக்கை அவர் கலைப்பாளராக இருக்கும் கம்பெனி செலுத்த வேண்டிய கடனுக்காக முடக்க முடியாது. ஏனென்றால் ஒரு கம்பெனியும் அதன் கலைப்பாளர் தனித்தனி நிறுவனங்கள், லீகலி செப்பரேட் என்டிட்டிஸ். இது இவ்வளவும் நாங்க பார்த்தது கார்னிஷி ஆர்டர். ரைட், இதை விட வேறையும் சொல்லியிருக்கு. இப்போ ட்ரஸ்டி அக்கௌண்ட் அதெல்லாம் நிறுத்த இயலாது. இந்த ட்ரஸ்டி என்று அவன் தனிப்பட்ட பணங்கள் இல்லைத்தானே, அதை செய்யலான்னு சொல்லப்படுது. ரைட், அடுத்தது பார்ப்போம். ப்ரோஹிபிஷன் ஆர்டர், அல்லது ப்ரோஹிபிட்டரி ஆர்டர் அல்லது ப்ரோஹிபிஷன் ஆர்டர் நோட்டீஸ் என்று சொல்றது. ப்ரோஹிபிட்டரி நோட்டீஸ் அல்லது ப்ரோஹிபிஷன் நோட்டீஸ். இது இந்த இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துருப்பீங்க, அடிக்கடி வரும். யாரும் டேக்ஸ் கட்டே இல்லை என்று சொன்னா அவைக்கு பேங்க்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பினோம், அவற்ற கணக்கிலிருந்து அறவிட்டு அனுப்ப சொல்லி. இது டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தங்குற வேலையை பேங்க்ல தள்ளுற ஒரு முறையாகவும் இருக்குது. ஐடென்டி கார்டை போட்டு எல்லாத்துக்கும் பேரை போட்டு ஐடென்டி போட்டு அரை விட்டு தங்களுக்கு அனுப்ப சொல்லி, இல்லாட்டி பேங்க் பொறுப்போ எல்லாம் அந்த ஃபார்ம் எடுத்து பாய்ச்சிங்கன்னா தெரியும். வங்கியின் மீது வாடிக்கையாளரின் கணக்கு தொடர்பாக தடுத்தற் கட்டளை ஒன்று வழங்கப்பட்டு, இது ப்ரோஹிபிஷன் நோட்டீஸ். அது கணக்கில் உள்ள மீதி அல்லது குறித்த தொகை அறவிட கட்டளை பெறப்படும் போது பணம் கொடுக்கும் வங்கியின் அதிகாரம் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த கோர்ட்ஸுக்கு அப்பால், நீதிமன்ற கட்டளைக்கு அப்பால் இவைக்கும் அதிகாரம் இருக்கிறாரு. இந்த கமிஷனர் ஆஃப் இன்லேண்ட் ரெவென்யூ தானே, அவையில சொல்லப்பட்ட இதன்படி அவைக்கு அதிகாரம் இருக்குது. இதுலயும் அந்த கட்டளை வந்தால் அந்த கணக்குகளை நிறுத்த வேண்டி வருகிறது. நீதிமன்ற கட்டளைக்கு அப்பால் பெரும்பாலும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் இப்படியான கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகின்றன. பின்வரும் சட்டங்களின் ஏற்பாடுகளுக்கு அமைய உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் வங்கிகளுக்கு தடுத்தல் கட்டளைகள் விடுக்கப்படுகின்றன. ப்ரொவிஷன் நோட்டீஸ். இந்த சட்டங்கள் இருக்குது பாத்தீங்கன்னா, 2006ஆம் ஆண்டின் 10ஆம் இலக்க உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் பிரிவு 180, 2000ஆம் ஆண்டின் 38ஆம் இலக்க பிரிவு 180. இது வெறும் வரிகள் சம்பந்தப்பட்ட 1979ஆம் ஆண்டு 28ஆம், 1963ஆம் 14, 1963ஆம் ஆண்டு பிரிவு 45, வருமான வரி சட்டத்தின் 36, 1980ஆம் ஆண்டின் மரண சொத்து வரி எஸ்டேட் டியூட்டி ஆக்ட் இருக்கு, கூடுதல் வரி மரண சொத்து வரி, 1981ஆம் ஆண்டின் 69ஆம் இலக்க புரள் வரி, அதாவது பிசினஸ் டேர்ன் ஓவர் டேக்ஸ் சட்டம் 1981ஆம் ஆண்டு, 2002ஆம் ஆண்டின் 14ஆம் இலக்க பெறுமதி சேர் வரி வேல்யூ அடட் டேக்ஸ், 1991ஆம் ஆண்டின் 52ஆம் இலக்க தேசிய பாதுகாப்பு வரி நேஷனல் டிஃபென்ஸ் லெவி இருக்கு. அது இப்ப நீக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் பழசுகள் இன்னும் இருக்கின்ற அந்த காலத்துல கட்டாத டியூஸ் இருந்தால் கட்டத்தான் வேணும். இப்ப இப்படி ஒரு சட்டங்களை கோட் பண்ணி இன்னும் இருக்குது, கோட் பண்ணி அதை போடணும். இந்த இதுக்கு கீழே தனக்குள்ள அதிகாரத்தின்படி சொல்றேன், நீங்க அதை அறவிட்டு தரணும்னு சொல்லி. ஒரு வாடிக்கையாளரின் குறித்த கணக்கு அல்லது அனைத்து கணக்குகளும் இக்கட்டளைக்கு அமைய முடக்கப்படலாம். சாதாரணமாக இக்கட்டளைகள் 3 மாதங்கள் வரை கணக்கினை அவதானித்து அறவிட்டு அனுப்ப வேண்டும் எனவும், அதன் பின் 2 வாரத்திற்குள் வங்கி அதை பற்றி அறிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தவறின் தொகைக்கு வங்கி பொறுப்பானிடும். அப்ப இதுல பாக்கிக்கு அந்த கணக்குல காசு இருந்தா அறவிட்டு அனுப்பலாம், இல்ல 3 மாதத்துக்கு அந்த கணக்கு அவதானித்து பிளாக் பண்ணி வச்சு பார்த்து 3 மாதத்துக்கு பிறகு அறிவிக்கலாம். மற்ற கணக்கில் வரவில்லை, அதனுடைய நாங்கள் இந்த அறிவித்தல் செய்ய முடியவில்லை என்று அறிவிக்க வேணும். அறிவிக்காட்டி வங்கி பொறுப்பு. சொல்ற அந்த அதை வாய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிங்க் கலர்ல எல்லாம் வரலாம் அந்த ஃபார்ம்ஸ். ஒரு நிலையான வைப்பாயின் அது
3 மாத காலப்பகுதிக்குள் முதிர்ச்சி அடையாவிடின் அதனை அறிவுறுத்தல் கட்டுப்படுத்தாது. ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட் இருந்தா அந்த அறிவித்தல் 3 மாதத்துக்குள்ள மச்சுவ பண்ணி இருந்தா தான் அதை எடுக்கலாம், இல்லாட்டி பாவிக்கல. வங்கிகள் இறைவரி திணைக்கள கட்டளைகளத்துடன் குறித்த சட்ட ஏற்பாட்டின்படி செயல்படும். குறித்த வாடிக்கையாளரின் கணக்கில் அதுவரை பதிவிலிட வேண்டிய அனைத்து பரிமாற்றங்களையும் பதிவு செய்த பின் நிலுவை குறித்த கட்டளையை பூர்த்தி செய்ய போதுமாயின் அதை நிறைவேற்றும் எல்லாவற்றில் திணைக்களத்துக்கு அறிவிக்கும். இப்ப அநேகமா இந்த அறிவித்தல் ஹேண்டலியோ பண்றது முந்தி இப்ப வேற விதமாக செய்யணும். வந்தால் போஸ்ட்ல வந்தா கிடைச்ச நேரத்திலே அந்த நேரத்தில் அண்டையான் விடியவிலிருந்து வந்த டிரான்சாக்ஷன் ஏதாவது போஸ்ட் பண்ணாம இருந்தா உடனே அந்த அவள் டிரான்சாக்ஷன் போஸ்ட் பண்ணி போட்டு பாக்குறது பேலன்ஸ் இருக்கா, பே பண்ணலாம். பே பண்ணா அதை பே பண்ணி அனுப்பி போட்டு கணக்கை கண்டினியூ பண்ண விடலாம். இல்ல அதுல கேட்டதன்படி அறிவிக்கலாம், காசு இல்லைன்னு சொல்லி அறிவிக்கலாம். ஆனா ஒவ்வொரு சட்டங்களே ஒரு மாதிரி இருக்கு. சில அந்தந்த நேரத்துல இருந்தா தான் அது அந்த நேரத்துக்கு அப்ளிகபிள். அப்ப அதை அதுக்கு தொடர்பாக இந்த லீகல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ரிஃபர் பண்ணி கேட்டு அறிவிக்கிறேன். சிலதுகள் அந்த நேரத்தில் இருக்கிற பேலன்ஸுக்கு பொருந்தும், இல்லை சிலது 3 மாதத்துக்கு வச்சு பார்க்க வேண்டிய நிர்பந்தங்களும் இருக்கிறது. குறித்த சட்ட விதிகள் ஒவ்வொரு ஆர்டினன்ஸுக்கும் ஒரு சட்ட விதிகள் இருக்குது. குறித்த சட்ட விதிகள் கட்டளை பெற்ற நேரத்தில் நிலுவை தொடர்பான கட்டளையாயின் கட்டளையை நிறைவேற்றவும் இல்லாவிடின் திணைக்களத்துக்கு அதனை அறிவித்து கணக்கினை வாடிக்கையாளர் தொடர்ந்து நடத்த அனுமதிக்கப்படுவர். வழமையில் வங்கிகள் தமது சட்ட அலுவலர்கள் அறிவுரை பெற்று செயல்படும். சாதாரணமா அப்படி அறிக்கை வரைக்கும் இந்த கொப்பி கஸ்டமரும் போகும், கஸ்டமர் தேடி வருவார், இல்லாட்டி பேங்க் சொல்லும். அது என்ன செய்யணும், பிறகு கஸ்டமர் போய் இல்லைன்ற வினியோட கதைச்சு அதை அவர் தான் அங்கேருந்து செய்து இந்த அறிக்கை அதை அவர் அங்கே செட்டில் பண்ணியும் இன்னும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்தால் அந்த திணைக்களம் அந்த கொடுக்கப்பட்ட தடை உத்தரவு ப்ரொவிஷன் நோட்டீஸை ரிமூவ் பண்ணி பேங்குக்கு அறிவிக்கும், அதை நீக்க சொல்லி. அப்ப அப்படி வர்றது பெரும்பாலும் இருக்கிறது. அப்படி வரைக்கும் அப்புறம் ரிமூவ் பண்ணி பழமையான ஆபரேஷனுக்கு எலோவ் பண்ணலாம். அறிவுறுத்தலுக்கு ஏற்ப வாடிக்கையாளரின் கணக்கு கட்டளை தொகையினால் முடக்கப்படும். ஒரு தொகையை ஸ்பெசிபிக் தொகையை சொன்னா இப்ப 10 லட்சமோ 5 லட்சமோ 2 லட்சமோ சொன்னா அந்த தொகையை பிளாக் பண்ணலாம். இப்ப அதுல அந்த தொகையை காசு இருந்தா அனுப்புறது, இல்லாட்டி அதை போட்டு பிளாக் பண்றது, அதனை அக்கௌண்ட் எவ்வளவு ஹோல்ட் பண்றது. பின்னர் வரும் காசோலைகள் வரைந்த வரை கேட்க ரிஃபர் டு ட்ரோவர் என்ற குறிப்புடன் திருப்பலாம், அல்லது நிதி முடக்கப்பட்டுள்ளது ஃபண்ட்ஸ் அட்டாச்ட் என்ற குறிப்புடன் திருப்பலாம். சரிதானே? நாங்கள் முன்னு பார்த்த அந்த கார்னிஷ் ஓர்டர் மேல் தான் ரிஃபர் டு ட்ரோவர் அல்லது ஃபண்ட்ஸ் அட்டாச்ட் என்றோட திருப்பலாம். ரைட், இது நொமினேஷன். இது பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கு நொமினேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். என்ன பேங்க்ல அடிக்கடி உள்ள சிலாக்களுக்கு இந்த நொமினேஷனை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். என்னென்ன விதமாக செயல்படுது இல்லைன்னு. என்னண்டா இந்த நொமினேஷன் இறுதி விருப்பாவணத்துல சொல்லப்பட்டிருக்கிறத என்ன சொல்லப்பட்டிருந்தாலும் அதனை மேவியதாக இருக்கும். அதாவது சூப்பர்சீட் the last will, whatever in the last will இது சூப்பர்சீட் பண்ணும். அதுல அவனுடைய சரியான ஆளுக்கு சரியான இதில் செய்யாட்டி வங்கிகள் பொறுப்பாக வேண்டி வரலாம். இதுல பாப்போம், இந்த நியமனம் 1993 அறிமுகப்படுத்தப்பட்டது. இது 1993 14ஆம் இலக்க சட்டத்தினால் திருத்தப்பட்டது. 93 திருத்தப்பட்டது. சிவில் வழக்கு நடைமுறை தொகுப்பு பிரிவு 544, அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோட் தானே, சிவில் ப்ரொசீஜர் கோட் 544 கணக்குகளுக்கான நியமனங்கள் தொடர்பான சட்ட விடயங்களை கையாள்றது. எப்படி? பிரிவு 544 உண்டு, 16 வயதுக்கு மேற்பட்டவரும், அப்ப ஏஜ் லிமிட் என்ன, 16 வயசு, 16 வயசுக்கு மேற்பட்டவரும் நியமனங்களை செய்யலாம். எப்படி என்னென்னத்துக்கு செய்யலாம்டா, அனுமதி பெற்ற வர்த்தக வங்கிகளிலோ விசேட வங்கிகளிலோ வைத்திருக்கும் தனது வைப்பு கணக்குக்கு. சரிதானே? அனுமதி பெற்ற வர்த்தக வங்கி, அதாவது லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க் அல்லது ஸ்பெஷலைஸ் பேங்க்ல வச்சிருக்க தங்களுடைய வைப்பு கணக்கு, அதாவது டிபாசிட் அக்கௌண்ட்ஸுக்கு, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு செய்யலாது.
கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளின் பங்குகளுக்கு. அப்ப கம்பெனி சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகள பங்குகள், ஷேர்ஸுக்கு நியமனங்கள் செய்யலாம். காப்புறுதி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட ஆயுள் காப்புறுதிக்கு, இன்சூரன்ஸ் பாலிசிஸ் என்ன செய்யலாம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிதி நிறுவனத்தில் உள்ள வாய்ப்புகளுக்கு, அப்ப சென்ட்ரல் பேங்க்ல ரிஜிஸ்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணப்பட்ட ஃபினான்ஸ் கம்பெனிஸ்ல இருக்கிற வாய்ப்புகளுக்கும் நியமனம் செய்யலாம். அனுமதி பெற்ற வர்த்தக வங்கிகளிலோ விசேட வங்கிகளிலோ அடைமானம் செய்யப்பட்டுள்ள அசையும் சொத்துக்கள், அனுமதி பெற்ற வர்த்தக வங்கிகளோ விசேட வங்கிகளோ அடைமானம் செய்யப்பட்டுள்ள அசையும் சொத்துக்கள், மூவபிள் அசெட்ஸ், இதெல்லாம் பேங்கள்ல மோர்கேஜ் பண்ணப்பட்ட மூவபிள் அசெட்ஸ், வேறு யாரையும் நியமித்தராக நியமிக்க முடியாது. அதாவது 16க்கும் பெற்ற இந்த விழாத்துக்கும் செய்யலாம். இன்னத்துக்கு லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க் அல்லது ஸ்பெஷலைஸ் பேங்க்ல வைக்கிற டிபாசிட் அக்கவுண்ட்ஸ், கம்பெனி சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஷேர்ஸ், லைஃப் பாலிசிஸ், மற்றது ஃபினான்ஸ் கம்பெனிஸில் இருக்கிற ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் இருக்கிற வைப்பு டிபாசிட்ஸ், மற்றது லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க் அல்லது ஸ்பெஷல் பேங்க்ல மோர்கேஜ் பண்ணப்பட்டிருக்கிற மூவபிள்ஸ். 2005ஆம் ஆண்டு 4ஆம் இலக்க திருத்தப்பட்ட சிவில் வழக்கு நடைமுறை சட்ட தொகுப்பினால மேற்குறிப்பிட்ட சட்டத்துக்கு திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. இந்த 2005ஆம் ஆண்டு ஒரு திருத்த அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு 4ஆம் இலக்க திருத்த சட்டத்தால. என்ன செய்யப்பட்டிருக்கின்றால், சிவில் வழக்கு நடைமுறை தொகுப்பு 5 படி வங்கிகளில் வைப்பு கணக்கு வைத்திருக்கும் 16 வயதுக்கு மேற்பட்டவரும் அக்கணக்குகளுக்கு நியமனங்களை மேற்கொள்ளலாம். நியமனமானது ஒருவராகவோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டதாகவோ இருக்கலாம். நொமினிஸ் வந்தது, நொமினி தானே, நொமினி ஒரு ஆள் அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆட்களையும் நியமிக்கலாம். நியமனம் பெற்றவர் கணக்கு வைத்திருப்பவர் இறப்பின் பின் கணக்கில் உள்ள நிலுவைக்கு உரித்தாவர். நியமனம் ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கும் போது விசேடமாக குறிப்பிடப்படாத போது அனைவருக்கும் சமமாக பரிந்துரைக்கப்படும். ஒரு நியமனமானது குறிப்பிட்ட கணக்குக்கே செல்லுபடியாகும். அப்போ ஒரு நொமினேஷன் வந்து ஒரே அக்கௌண்ட்டுக்கு தான் செல்லுபடியாகும், அவற்றை வேறு கணக்கு செல்லாது. அநேகமாக வங்கியில் எத்தனை வீதம் என்று கேட்கும், ஒரு 2 பேர் போடைக்க கேட்கும் எத்தனை வீதம் உண்டு. அப்படி இல்லாம போட்டிருந்தா சமமாக பங்களிக்கப்படும். நடைமுறை கணக்குகளுக்கு நியமனங்களை மேற்கொள்ள கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து நாமினேஷன் செய்ய முடியாது. இணை கணக்குகளில் நியமனம் ஏற்படுத்தப்பட்டிருப்பின் கணக்குதாரர்களின் இறப்பு ஒன்றாக அணிகளின் மாத்திரமே நியமனம் செல்லுபடியாகும். இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல வந்து அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து ஒன்றா இறந்தினவண்டாத்தான் அதுல போட்டிருக்க நாமினேஷன் வேலிடாக இருக்கும். இல்லாட்டி அது செல்லுபடியாக மாட்டாது. எந்த ஒரு ஆள்ற கேட்கல அந்த கான்ட்ராக்ட் அந்த அக்கௌண்டின் ஓப்பனிங் மேண்டேட் வந்து ரத்தாகுதானே, அதில் போட்டிருக்க இது வந்து செல்லுபடி ஆகாது. 2 பேரும் ஒரே அடியா இருந்தால் அது நியமனம் செல்லுபடியாகும். நியமனங்களை மேற்கொண்ட கணக்கு உரிமையாளர் நொமினேட்டர் தம் வாழ்நாளில் நியமனம் பெறுபவரை மாற்ற முடியும். நொமினியை மாற்றலாம். இறுதியாக செய்யப்பட்ட நியமனம் தான் வலுதானாகும். சாதாரண நியமனத்துக்கு 2 பேர் விட்னஸ் போட்டு வைக்கிறது. நியமனங்களை மாத்திக்க வளமையாக என்ன செய்யணும், வங்கிகள் 2 காப்பி எடுத்து ஒரு காப்பியில 2 பேர் பிசினஸ் பண்றாங்களோட ஒரு காப்பி இந்த வாடிக்கையாளருக்கு கொடுக்க வேணும். இந்த நியமனங்களானது இறுதி விருப்பாவனத்தில் லாஸ்டில் ஏதும் கூறப்பட்டிருப்பினும் அதனை மீறிய வலிதானதாக இருக்கும். அது வந்து லாஸ்டில் அந்த லாஸ்டில் என்ன சொன்னாலும் அதை விட மிஞ்சியதான் இருக்கும். நியமனம் பெற்றவருக்கு கொடுப்பனவு செய்கிற முறை அது சாதாரண இருக்குது. நியமிப்பவரின் இறப்பு சான்றிதழை சமர்ப்பிக்கணும். நாமினேட்டர் வந்து நியமிப்ப இறப்பு சான்றிதழ் வேணும், ப்ரூஃப் ஆஃப் டெத் வேணும் தானே. தானே அக்கணக்கின் நியமனதாரர் என வெளிப்படுத்தும் சத்திய கடுதாசி. அப்ப நொமினியன்னு சொன்னா அவர் ஒரு சத்திய கடுதாசி கொடுக்கணும், தான் தான் அந்த கணக்கின் நியமனதாரர்னு சொல்லி. வங்கியை திருப்திப்படுத்தும் வகையில் அவரது அடையாளத்தை உறுதிப்படுத்தல், இந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு வங்கி திருப்தி அடைந்த நியமனதாருக்கு தொகை செலுத்தப்படும். நியமனம் நீக்கப்படல், அதாவது நொமினேஷன் இல்லாம இப்ப வழியில் இல்லாம போகும்டா நியமிப்பவரின் இறப்பு. நொமினி இறந்தால் அந்த நியமனம் இல்லாம போகுது. நியமிப்பவரின் எழுத்திலான மீளப்பெறுகை, இது சாட்சியிடப்பட வேணும்.
முதல் நியமிக்கப்பட்டதுக்கு பதிலாக வேறு நியமனம் செய்தல். முதல் நியமிக்கப்பட்ட பதிலாக வேறு நியமனம் செய்தாலும் அந்த நியமனம் இல்லாம போயிடும். நியமிப்பவர் எழுத்திலான மீளப்பெறுகை. இது வந்து ஒரு ஆள் வந்து நொமினியா போட்டுட்டு நியமிப்பவர், இதெல்லாம் நியமிப்பவர் நியமனம் பெற்றவர் என்ற இறப்பண்டு வரணுமா? நியமிப்பவர் நியமனம் பெற்றவரோ நொமினிஸ், இது நொமினி தான் ஆங்கிலத்தில் கூட ஆகட்டும். நொமினி இறந்தா நியமிப்பவர் நியமனம் பெற்றவர். நொமினி இறந்தால் அவரும் அந்த நியமனம் இல்லாம போகுது. நியமிப்பவர் என்று எழுத்து, அதாவது நொமினேட்டர் வந்து மீளப்படுறதாக விட்டால் அதுக்கு 2 சாட்சிகள் எப்போ மட்டும் இருக்க வேணும். மற்றது முதல் நியமிட்டு வேறு நொமினியை போட்டார் என்றாலும் முதல் நியமிக்கப்பட்ட நியமனம் கேன்சல் ஆகுது. இதை திருத்திக் கொள்ளுங்க. நடந்த நியமிப்பவர் அல்ல, நியமனம் பெற்றவர் என்ற திருத்தி கொண்டதை நடத்த பிறகு செய்யலாம். ஓகே, ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸ். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா நாளைக்கு கூட வேற அந்த இதெல்லாம் வருகுது, இருந்தாலும் சாரியா இதில் டச் பண்ணி கொண்டு போகிறேன். லீகல் ஆஸ்பெக்டை வந்து உங்களுக்கு தெரியணும்காண்டி. இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல ஒருவர் இறக்கும் போது அக்கணக்கின் ஆணப்பத்திரம் ரத்தாகிறது. முதலே காய்ச்சினாங்க, ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல வந்து ஒரு ஆள் இறந்தா அது மெண்டேட் சொல்றது, அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி ரத்தாகுது, டெர்மினேட் ஆகுது. இங்கு பிழைத்திருப்பவர் விதி, ரூல் ஆஃப் சர்வைவர்ஷிப் உபயோகிக்கப்படும். இங்கு வரவு மீதியான கணக்கில் இறந்தவரால் வரையப்பட்ட காசோலைகளுக்கு பணம் செலுத்தாது திருப்ப வேணும். கிரெடிட் பேலன்ஸ் இருந்தால் இறந்தவர் வரைஞ்சிருந்தாலும் செலுத்தக்கூடாது. அப்படி செலுத்துறதா இருந்தா இறந்தவரால் வரையப்பட்ட காசோலைக்கு பணம் செலுத்தா திருப்ப வேணும். பிழைத்திருப்போர் அனைவரும் கையொப்பமிட்ட காசோலைக்கு பணம் செலுத்தலாம். அப்படி என்று சொன்னா மற்ற ஆக்கள் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் மற்றவையும் அந்த காசோலை திரும்ப சைன் பண்ணிச்சிடணும்னு சொன்னா அதுக்கு பே பண்ணலாம். பிழைத்திருப்போர் சர்வைவர் மிஞ்சி இருக்கிறார்கள் புதிய கணக்கை ஆரம்பித்து நிலுவையை மாற்றலாம். அந்த சட்டப்படி அதே கணக்கு அதே இலக்கத்தோட தொடர அனுமதிக்க கூடாது என்றது சட்டம் சொல்லுது. சில வங்கிகள் வந்து கஸ்டமர் தனக்கு லக்கி நம்பர், அந்த நம்பர் தரணும், அது லக்கு வேற மெண்டேட் எடுத்து போட்டு அதே நம்பர்ல தொடர வர்றது, அது ஆபத்தான விடயம். ஏனென்றா சில நேரம் அந்த இறந்தவருடைய ஏதாவது வருமதிகள் இந்த கணக்குக்கு வரலாம். அப்படி டிவிடெண்டோ அல்லது வேற ஏதாவது வந்தா அது வந்து அவருடைய சட்டப்படி வேரசுகள் எல்லாம் அதில் போக வேண்டியதில் வந்து மற்ற இவை எடுக்கக்கூடிய. அதுக்காண்டிதான் சட்டப்படி சொல்லுது, ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து ஒருவர் இறந்தா அந்த பேலன்ஸை மற்றவை எடுக்கலாம். பட் புதிய கணக்கை திறந்து அந்த பேலன்ஸை மாற்றணும். அதே கணக்கை வந்து புது மெண்டேட் எடுத்து தொடர அனுமதிக்க கூடாது. கணக்கு பற்று நிலுவையில் இருப்பின் இறந்தவரின் சொத்தில் கடனுக்கு நிறுவதற்காக கணக்குடன் நிறுத்தப்பட வேண்டும். கிரெடிட் பேலன்ஸ் இருக்கே இந்த கதை ஓகே. ஆனா டெபிட் பேலன்ஸ்ல இருந்தா பிரச்சனை வருது. உடனடியாக கணக்கு நிறுத்த வேணும். ஏனென்றா இறந்தவரின் சொத்தில அந்த கடனுக்கு அவற்றை லைபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காண்டி இந்த கணக்கு நிறுத்த வேணும். நிலையான வைப்பு மற்றும் சேமிப்பு கணக்குகளில் பிழைத்திருப்போர் இறந்தவரின் மரண சான்றிதழை சமர்ப்பித்து கணக்கை மூட வேணும். இதனால கரண்ட் அக்கௌண்ட் சொன்னாங்க. ஃபிக்ஸ்ட் டிபாசிட் சேவிங்ஸ் என்றா மெட்டால் வந்து இறந்தவரின் டெத் சர்டிஃபிகேட்டை கொடுத்து கணக்கை மூடி எடுக்கல. சில சந்தர்ப்பங்கள் நீதிமன்ற தீர்ப்புகள்ல மாறுபடலாம். ஈவன் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல நாங்கள் பார்க்கிறோம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல பிழைத்திருப்போர் விதியின்படி 2 ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல 2 பேர் உதாரணச்சுன்னா ஒரு ஆள் இருந்தா மற்றவருக்கு சொந்தம், மற்றவர் அந்த காசு கொடுத்தாளின்னு சொல்லி. ஆனா ஒரு கேஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் கேட்கல. அதுல கணவன் மனைவியில இறந்த நேரத்துல அந்த காசு கொடுக்க ரெடி, கணவனுக்கு கொடுக்க, மனைவி இறந்துட்டா கணவனுக்கு கொடுக்க ரெடி, பேயோட ரெடி. ஆனா இந்த பேயோட கொடுக்க முதல் நீதிமன்ற கட்டளை வந்துட்டது நிறுத்த சொல்லி. பிறகு தீர்ப்பு வந்தது கொஞ்ச காலத்துக்கு பிறகு அது கொடுக்க கூடாது.
கொடுக்காமல் அந்த இறந்த பெண்ணுடைய தாய் தப்பனுக்கு தான் அந்த பணத்தை கொடுக்க சொல்லிய. அது நீதிமன்ற தீர்ப்புகள் மாறுபடலாம். அது வேறு விதமாக நீதிமன்றம் தீர்க்கிறது. வளமையாக சட்டத்தில் சொல்லப்பட்டது இந்த இதுகள் இருக்கு. ரைட். இனி நிறைவேற்றுனர் நிர்வாகிகள். இப்ப நாங்க வாரம் எக்ஸிக்யூட்டர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். எக்ஸிக்யூட்டர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இந்த சொல்லுகள் வந்து நாங்க முதல் வரைக்கும் நான் சொன்னா இதுல பார்ப்போம்னு சொல்லி இதுல டீப்பா நாங்க போகாட்டியும் கொஞ்சம் நிறைவேற்றுனர் என்றால் யார், நிர்வாகி என்றா யார் என்று தெரிய வேணும். இறந்தவருடைய சொத்துக்களை பொறுப்பேற்று அவற்றை முடிவாக்கி பகிர்ந்தளிப்பதற்காக நியமிக்கப்பட்ட தனிப்பட்ட பிரதிநிதிகள், பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ் என அழைக்கப்படும். ஒரு ஆள் இறந்துட்டா அவற்றை சொத்தை பொறுப்பெடுக்கணும். என்ன பொறுப்பெடுத்து அதை முடிவாக்கி பகிர்ந்தளிக்கணும். யாருக்கு பகிர்ந்தளிக்கணும்? அவருடைய சட்டப்படி வாரிசுகளுக்கு கொடுக்க வேணும், அல்லது அவர் சொல்லப்பட்ட ஆளுக்கு கொடுக்க வேணும். அவ வந்து அவைய சொல்றது பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்றது. இந்த நியமிக்கப்படுறாக்கள், அதாவது நீதிமன்றத்தால் நியமிக்கப்படலாம் அல்லது இறுதி விருப்பாவணத்தின் மூலமும், அதாவது லாஸ்ட் வில் மூலமும் நியமிக்கப்படலாம். அவைய சொல்றது அப்படி நியமிக்கப்படுறாங்களா பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ். இவர்கள் வந்து இறுதி விருப்பாவணத்தின் மூலம் நியமிக்கப்பட்டால் நிறைவேற்றுனர், எக்ஸிக்யூட்டர்ஸ். லாஸ்ட் வில்லில நான் இருந்தா பிறகு என்னுடைய சொத்து பத்தை பிரிச்சு இந்நேரம் கொடுக்கறதுக்கு நான் இந்நேரம் நியமிக்கிறேன் பார்க்கறதுக்குன்றது அந்த உறுதியா விருப்பாவணத்தை சொல்லப்பட்டிருந்தால் அதை பிறகு நீதிமன்றத்துல ஒன்றை நிரூபிக்கப்படுத்தானே அதுல சொல்லி செய்தா அது நிறைவேற்றினர் ரெண்டு பேரும் எக்ஸிக்யூட்டர்ஸ். நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அப்படி ஒன்றும் இல்லாமல் அவர் ஒன்றும் எழுதாம இறந்து போயிட்டால் அவற்றை சொத்துக்களை பராமரித்து அதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு நீதிமன்றத்தால் ஒருவர் நியமிக்கப்பட்டால் அவரை சொல்றது அட்மினிஸ்ட்ரேட்டர், நிர்வாகி. சரி, அப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இறுதி விருப்பாவணத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட நிறைவேற்றுனர் எக்ஸிக்யூட்டர், நீதிமன்றத்தால இறுதியில் இல்லாமல், அதாவது இறுதி விருப்பாவணம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு நியமிக்கப்படுறால் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று அழைக்கப்படுவார். ஒருவர் இறுதி விருப்பாவணம் ஒன்று இருந்தால் அவரது சொத்துக்களை நிர்வகிக்க நீதிமன்றம் நிர்வாகிகளை நியமிக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டர். இவரை நியமிக்கும் போது வழங்கப்படும் அதிகாரபூர்வ ஆவணம் நிர்வாக அதிகார கடிதம், லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுதான் லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்ப பாப்போம் நிர்வாகி இந்த வகைபாகம், ரோல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் அன் எஸ்டேட். நிர்வாகி என்று நீதிமன்றம் நியமிக்குதான், எங்க இறுதி விருப்பானம் ஒன்றும் இல்லாம நியமிச்சிருக்குது. அப்படி இருக்கே அவருடைய வகைபாகம் என்னன்னு பார்ப்போம். இறந்தவரின் சொத்துக்கள், நிதி கணக்குகள், உடைமைகளை ஒன்று சேர்த்தல். அப்ப இதுகள் அவர் இறந்தவற்ற சொத்துக்கள், நிதி கணக்குகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறது. இறந்தவரின் கடன்களின் நிலுவைகளை குறித்து கொள்ளல். அப்ப அவர்கிட்ட இருக்கிற காசை மட்டுமில்லை, அவர்கள கடன்கள் இதுகளையும் சேர்த்துக் கொள்ளணும், விவரங்களை சேர்த்துக் கொள்ளணும். சொத்து மற்றும் கடன் விவரங்களை நீதிமன்றத்தில் பதிவிடல். இப்படி செய்தவர்களை வந்து நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தில் என்ட்ரி போடுவோம். கடன்பட்டவர்களுக்கும் கடன் கொடுத்தவர்களுக்கும் அறிவித்தல் வழங்கல். அவரோட தொடர்பட்டார்கள், கடன் கொடுத்த கடன்பட்டவர்களுக்கு அறிவித்தல் வழங்கணும். பழமையா பேப்பர்ல அறிவிக்கிறது. இவரோட இருந்தால் யாரும் கொடுக்கல் வாங்கல் இருந்தா அறிவிக்க சொல்லி ஒத்துக்கதிக்கும். அவருக்கு செலுத்தப்பட வேண்டிய காப்புறுதி கூட்டைகளை கூறல். அதாவது இன்சூரன்ஸ் பாலிசிகள் ஏதாவது அவருக்கு வருமதி இருந்தால் அதுக்குரிய கிளைம்களை இவர் அப்ளை பண்ணி கூற வேணும். இறந்தவரின் கடன்களை தீர்த்தலும் வருமதிகளை சேகரித்தலும். இப்ப அவருக்கு அவர் செட்டில் பண்ண இருந்தால் கடன்களை செட்டில் பண்ணது, அதை செட்டில் பண்றது, மற்றது வர வேண்டியகளை சேகரிக்கிறது. வரி பத்திரங்களை சமர்ப்பித்தல். அவர் கட்ட வேண்டிய டேக்ஸ் டாக்குமெண்ட்ஸை சமர்ப்பிக்கணும் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. சட்ட வாரிசுகளுடனும் பயனாளிகளுடனும் சொத்து சம்பந்தமாக தொடர்பாடல். லீகல் ஹியர்ஸ் சொல்லுவாங்க, லீகல் ஹியர்ஸ் அண்ட் பெனிஃபிஷரிஸ். சட்ட வாரிசு லீகல் ஹியர்ஸ், பயனாளிகளுடைய பெனிஃபிஷரிஸ். அவைகளோட அந்த அவருடைய இறந்தவருடைய சொத்து சம்பந்தமாக கம்யூனிகேட் பண்ற, தொடர்பாடுறது. சட்ட விதிகளின்படி சொத்து ஆவணங்களை பிரித்து கொடுத்தல். அப்ப இது வந்து நீதிமன்றம் நியமிச்சது, நீதிமன்றத்துக்கு கொடுக்க அப்புறம் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும்.
இன்னருக்கு இன்னென்ன மாதிரி பிரிச்சு கொடுக்க சொல்லி அந்த பிரிச்சு கொடுக்குற வேலையை இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் செய்வார். இதுதான் ஒரு நிர்வாகியின் வகைப்பாகம். ஒரு இறுதி விருப்பாவனமானது அது லாஸ்டில் அவரின் இறப்பின் பின் நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு மரண சாசன நிறுவல் ப்ரொபேட்னு சொல்றது வழங்கப்படும். இது நிறைவேற்றுனரின் அதிகாரத்தை உறுதிப்படுத்துகிறது. அது எக்ஸிக்யூட்டர். ஒரு இறுதி விருப்பாவனம் சும்மா செய்யறது நீதிமன்றத்தால உறுதிப்படுத்தப்படணும். அது நீதிமன்றத்துல கொடுத்து இறப்பின் பின் நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு மரண சாசன நிறுவல் என்று சொல்றது அது ப்ரொபேட் என்று வழங்கப்படும். இது நிறைவேற்றினரின் அதிகாரத்தினை உறுதிப்படுத்தாங்க. எக்ஸிக்யூட்டர் அதிகாரத்தை உறுதிப்படுத்தும். குறித்த நிலைமைகளில் நீதிமன்றத்தின் கருத்துப்படி ஒரு தகுதியான ஆள் இல்லாவிட்டால் அல்லது ஒருவரும் நிர்வாகியாக நியமிக்கப்பட விரும்பாவிடின் நீதிமன்றம் பொது நம்பிக்கையாளரை பப்ளிக் ட்ரஸ்டி நிர்வாகியாக நியமிக்கும். சரிதானே? குறித்த நிலைமைகளில் நீதிமன்றத்தின் கருத்துப்படி ஒரு தகுதியான ஆள் இல்லாவிட்டால் அல்லது ஒருவரும் நிர்வாகியாக நியமிக்கப்பட விரும்பாவிடின் நீதிமன்றம் பொது நம்பிக்கையாளரை பப்ளிக் ட்ரஸ்டி நிர்வாகியாக நியமிக்கும். இதுல நேரம் இந்த இறுதி விருப்பாவனத்துல யாரும் அவர் தன் சொந்தக்காரர் இருந்தாலே போடுவார். யாரையும் போட்டால் அந்த சொத்தை பிரிச்சு கொடுக்குவாங்க. பிரிச்சு கொடுக்க போகைக்குள்ள அதுக்கு போக பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் அதற்கு வர நேரம் தலைப்போட விரும்பாவிட்டால் அவர் தானே ஏற்க மறுப்பாரு. தெரியும் தானே, சொத்து பிரிக்க போனா இன்னும் பெரிய பிரச்சனை அடிப்படி எல்லாம் வந்து தாங்க ஏதாவது அதுக்கே நாம தலையை கொடுப்பாண்டு அவர் மாட்டான்னு சொன்னார். அல்லது வேறு ஒரு ஆளை நீதிமன்றம் நிர்வாகியா நீதிமன்ற நியமிக்கும் ஒருத்தரும் அதுக்குள்ள வேற இந்த பிரச்சனைக்கு தலையிடுவாண்டு போக விரும்பாட்டி நீதிமன்றம் செய்யும் பப்ளிக் ட்ரஸ்டி இருக்கு தானே, பப்ளிக் ட்ரஸ்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுல இருந்து அதை நிர்வாகியா நியமிக்கும் அவை பார்த்துக் கொள்வீங்க. இது தொடர்பாக சிவில் நடைமுறை சட்டம் திருத்தப்பட்டது 1993 ஆண்டின் 14ஆம் பிரிவு 4 சொல்லப்பட்டிருக்கு. இதில் இறுதி விருப்பாவனம் தொடர்பான மரண சாசன நிறுவல், நிறைவேற்றுனர், நிர்வாகி நியமனங்கள், மாவட்ட நீதிமன்ற செயல்பாடு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி நீதிமன்றம் செயல்படும். ஒரு மாவட்ட நீதிமன்றம் அந்தந்த அவர் எங்க இறந்தாரோ எங்க வாய்ச்சாரோ அந்த மாவட்ட நீதிமன்றத்தை இது பற்றி தீர்மானங்களை மேற்கொள்ளும். ஒரு நிறைவேற்றுனர் இறுதி விருப்பாவனத்தில் குறிப்பிட்டபடி இறந்தவரின் செலவுகள், கடன்கள் போன்றவற்றை செலுத்தி முடிப்பதன் மூலம் சொத்துக்களின் குலைப்பு முடிவடைந்தவுடன், அதாவது லிக்விடேட் பண்ணி எல்லாரும் பிரிச்சு கொடுத்தோடனே நம்பிக்கை பொறுப்பாளராக மாறி ஏதாவது மீதம் இருப்பின் அவற்றின் பயனாளிகள் அனுபவிப்பதற்காக செயல்படுவார். அனுபவிப்பார் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு ட்ரஸ்டியா மாறி ஏதாவது மிச்சம் இருந்தால் அதை பெனிஃபிஷரி லீகல் ஹேர்ஸ் கொடுத்தா பிறகு பெனிஃபிஷரி என்று வேற இருப்பேன் அந்த பாவைக்கு அனுபவிக்காண்டி செயல்படுவார்னு சொல்லப்படுது. இதுதான் இந்த எக்ஸிக்யூட்டர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்தது லாஸ்ட் வில், இறுதி விருப்பாவனம். இறுதி விருப்பாவனம் என்று சொன்னா ஒரு மரண சாசனம் எழுதி வச்சுட்டு போறதுதானே. 1840ஆம் ஆண்டின் மோசடிகளை தடுப்பதற்கான சட்டம் இலக்கம் 7 இன் பிரிவு 4 Prevention of Frauds Ordinance number 7 of 1840 இலங்கையில் இறுதி விருப்பாவனங்களை நிறைவேற்றுவது தொடர்பான தேவைகளை வகுக்கிறது. இதுல என்ன சொல்லுதண்டா, இந்த இறுதி விருப்பாவனத்துல சொல்லப்பட்ட விதிகளை தான் நீங்க பார்க்கணும். நாங்கள் கீழே அதாவது 1840ஆம் ஆண்டின் மோசடிகளை தடுப்பதற்கான சட்டம் இலக்கம் 7 பிரிவு 4 Prevention of Frauds Ordinance number 7 of 1840 இலங்கையில் இறுதி விருப்பாவனம் நிறைவேற்றுவது தொடர்பான தேவையை வகுக்கிறது. இறுதி விருப்பாவனம் அல்லது உயிலின் பிற்சேர்க்கை எழுத்துப்பூர்வமாக இருக்கணும். அப்போ முதலாவது சொல்லுது இது இன் ரைட்டிங், இட் ஷுட் பி இன் ரைட்டிங். இறுதி விருப்பாவனம் அல்லது உயிலின் பிற்சேர்க்கை, அதாவது கோடிசீலன்னு சொல்றது. உயிலின் சொல்றாரு இறுதி விருப்பாவனத்தை
தமிழ்ல. அதாவது பிச்சேர்க்கையை சொல்றது கோடிசீலன்னு சொல்றது எழுத்தூரமா இருக்கணும். இந்த மரண சாசனம் எழுதுபவர் அல்லது யாரோ ஒருவர் தனது முன்னிலையிலும் அவர் அறிவுறுத்தலிலும் கையெழுத்திடப்பட வேணும். இந்த மரண சாசனத்தை எழுதுறவர் அல்லது யாரோ ஒருத்தர் முன்னிலையில இந்த மரண சாசனம் எழுத அறிவுறுத்தலில் கையெழுத்திடப்பட வேணும். அத்தகைய கையொப்பம் மரண சாசனம் எழுதுபவரால் செய்யப்பட வேண்டும் அல்லது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். இப்போ மரண சாசனம் யார் எழுதுறாரோ அவரால் செய்யணும் அல்லது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். அது யாருக்கு முன்னால செய்யணும்டா உரிமம் பெற்ற பிரசித்த நோட்டரி மற்றும் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சாட்சிகள் சரிதானே, சாட்சிகள் முன்னிலையில். அப்போ ஒரு நோட்டரி பப்ளிக்கு மற்ற அவரோட 2 விட்னஸுக்கு முன்னிலாம் செய்ய வேணும். அல்லது 5 அல்லது அதற்கு மேற்பட்ட சாட்சிகள் முன்னிலை. நோட்டரி பப்ளிக் இல்லாட்டி 5 அல்லது அதுக்கு மேற்பட்ட சாட்சிகள் முன்னிலையில இந்த கையொப்பம் முதல் வர்றது மனசான் செய்யும். நொட்டரி மற்றும் 2 சாட்சிகள் அல்லது 5 சாட்சிகள் ஒரே நேரத்தில் ஆஜராக வேண்டும். ரெண்டு ஆப்ஷன் இருக்குத்தானே. ஒன்று ஒரு பிரசித்த நோட்டரியோட 2 சாட்சி அல்லது அதுக்கு மேற்பட்ட சாட்சிகள், அல்லது நொட்டரி இல்லாமல் 5 சாட்சிகளுக்கு முன்னில கையொப்பம். இதுல இதெல்லாம் அடுத்த சொல்லினம் நொட்டரி அல்லது 2 சாட்சிகள், நொட்டரி மற்றும் 2 சாட்சிகள் அல்லது 5 சாட்சிகள் ஒரே நேரத்தில் ஆஜராகணும். அப்ப எல்லாரும் உண்டாயிருக்கேன் கையெழுத்து போடுவான். இப்ப 5 சாட்சிகள்ல 3 பேர் அல்ல 4 பேர் மற்றால் பிறகு கையெழுத்து வைக்கலாம். 5 பேரும் அவர் போடைக்க முன்னிருக்கணும். அது மாதிரி தான் நொட்டரிக்கும். நொட்டரி லோயர் அந்த பப்ளிக் நொட்டரி பப்ளிக்கு நிற்கணும். அவர்கிட்ட அவர் கையெழுத்து போடுற சாட்சிகள் 2 பேரும் உண்டாயிருந்து கையெழுத்து போடணும். அவர் கையெழுத்து போடணும். நொட்டரி மற்றும் 2 சாட்சிகள் நிறைவேற்றுதலை முறையாக உறுதிப்படுத்த வேண்டும். அல்லது 5 சாட்சிகள் மரண சாசனம் எழுதுவதற்கு முன்னிலையில் இறுதி விருப்பாவனத்தில் கையெழுத்திட வேண்டும். அனைத்து இறுதி விருப்பாவனமும் எழுத்தூரமாக இருக்க வேண்டும். இலங்கையின் சட்டம் நுணுக்கமான இறுதி விருப்பாவனத்தை ஒப்புக்கொள்வது இல்லை. இந்த ஆகின இதுகளை ஒப்புக்கொள்றதுன்னு சொல்லுது. மரண சாசனம் ஒன்று மரண சாசனம் எழுதுவரின் கையெழுத்தில் தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அந்த மரண சாசனம் எழுதினால் இந்த கையெழுத்தில்தான் இருக்கணும் இல்லை, வேறு யாரும் எழுதியும் கையெழுத்து வைக்கலாம். கையொப்பம் மரண சாசனம் எழுதுபவர் அல்லது பிற நபர் அவரது முன்னிலையிலும் அவரது அறிவுறுத்தல் படியும் இடப்பட வேண்டும். கையொப்பம் மரண சாசனம் எழுதுபவர் அல்லது பிற நபர் அவரது முன்னிலையிலும் அவரது அறிவுறுத்தல் படியும் இடப்பட வேண்டும். கையொப்பம் பிரிக்கப்பட்ட துண்டு அல்லது காகிதத்தில் இருக்கக்கூடாது. வளமையாக இந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ்ல தனிப்பட்ட காகிதத்துல துண்டுல கையொப்பங்கள் இருக்கக்கூடாது. கையொப்பம் இருக்கிறதுண்டா அதுல ஒரு பகுதி அந்த டாக்குமெண்ட் ஒரு பகுதியின விடயங்களும் இருக்க வேணும். அதெல்லாம் கையெழுத்து பெறணும். தனிப்பட்ட எல்லாத்தையும் படிச்சுட்டு தனிப்பட்ட துண்டுல கையெழுத்து இருக்கக்கூடாது. அது வேற இதுக்கு சேர்த்து விட்டுடலாம். அப்ப இதன்படி கையொப்பம் பிரிக்கப்பட்ட துண்டு அல்லது காகிதம் இருக்கக்கூடாது. மரணசாசனம் எழுதுவரால் எழுத முடியாவிட்டால் அல்லது எழுத முகம் சுயினமாயிருந்தால் அவர் ஒரு அடையாளத்தை உருவாக்கலாம், ஒரு சிம்போல், அல்லது அவருக்காக தனது கையொப்பத்தை உருவாக்கும்படி அறிவுறுத்தலாம். கையொப்பம் உரிமம் பெற்ற பிரசித்த நோட்டரி மற்றும் 2 சாட்சிகள் அல்லது 5 சாட்சிகள் முன்னிலையில் வைக்கப்பட வேண்டும். எந்த சாட்சியும் தகுதியற்றவராக இருந்தால் விருப்பாவனம் செல்லுபடியாகாது. இதுல வைக்கிற சாட்சிகள்ல யாரும் ஒரு குவாலிஃபை சரியா அதுக்கு சூட்டபிளான ஆளா இல்லாட்டி அந்த விருப்பாவனம் செல்லுபடி ஆகாது. அப்ப அந்த விருப்பாவனம் விடுதலால் சரியான ஆக்களை தான் சாட்சியா எடுக்க வேணும். சரிதான். அதாவது தகுதியற்றவர் என்று சொல்றது அந்த சட்ட தகுதியற்றவர்களா இருந்தால் போச்சு. பிரசித்த நோட்டரி கையொப்பம் ஒப்புக்கொள்ளப்படும் போது ஒரே நேரத்தில் இருக்க வேண்டும் மற்றும் 2 சாட்சிகளும் ஆஜராக வேண்டும். 2 சாட்சிகளின் முன்னிலையில் கையொப்பம் செய்யப்பட வேண்டும் என்றாலும் அவர்கள் உண்மையில் மரண சாசனம் எழுதுபவர் எழுதுவதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சாட்சி போடுறாக்கள் மரண சாசனத்தில் என்ன எழுதியிருக்கணும் பார்க்க தேவையில்லை. அவை கையில தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன எழுதியிருக்கணுமோ அவர் கையெழுத்து போடுறால் அதுக்கு சாட்சி போடணும். அவர்கள் அத்தகைய நிலையில் இருந்தால் போதும். அவர் எழுதுவதை அவர்கள் தயவாக பார்த்தால் போதும். ஒரு சாட்சியை தேர்ந்தெடுப்பதில் எந்த ஒரு நபரும் யாரை அல்லது ஒரு மனைவியை அல்லது கணவருக்கு விருப்பாவனத்தின் கீழ் எந்த ஒரு நன்மையும் வழங்கப்பட வேண்டும் என்பதை கலந்து ஆலோசிக்க கூடாது. அப்ப எழுதைக்குள்ள அல்ல சாட்சியை தேர்ந்தெடுக்க தனக்கு இன்னென்ன வந்ததை நான் சாட்சி போடுவேன், நான் இப்படி எல்லாம்
டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அப்படி செய்தா அத்தகைய நபர் விருப்பத்தை உறுதி செய்தால் பயனாளி அல்லது விருப்பாவணத்தை சான்றளிக்கும் பயனாளியின் மனைவி அல்லது கணவர் விருப்பாவணத்தின் கீழ் இதையும் எடுக்க முடியாது. சரிதானே? அப்படி செய்தா பயனாளி பெனிஃபிஷரி அல்லது விருப்பாவணத்தை சான்றளிக்கும் பயனாளியின் மனைவி அல்லது கணவர் விருப்பாவணத்தை இதையும் எடுக்க முடியாது. இனி அடுத்தது பார்ப்போம். முக்கியமானது, கீழ்குறிப்பிடப்படும் நிகழ்வுகளால் விருப்பாவணம் ரத்து செய்யப்படும். அதாவது ஒரு மரண சாசனம், இறுதி விருப்பாவணம் எப்படி ரத்து செய்யப்படலாம் என்றால், மரண சாசனம் எழுதியவரின் திருமணத்தார். இப்ப அவர் மரண சாசனம் எழுதினா பிறகு வேறொரு திருமணம் செய்தாரா இருந்தா அது கேன்சல் ஆகிரும். முதல்ல இந்த மரண சாசனம் ரத்தாகிரும், ஆட்டோமேட்டிக்கா கேன்சல். மற்றொரு விருப்பாவணம் அல்லது பிற்சேர்க்கை அதே முறையில் நிறைவேற்றப்படுதல். முதலின மரணசாசனம் இருக்க அதுக்கு பிறகு இன்னொரு மரண சாசனம் அல்லது பிற்சேர்க்கை என்று சொல்றது, கோடிசில் சொல்றது. பிற்சேர்க்கை எழுதி நிறைவேற்றப்பட்டிருந்தால் முதலின மரண சாசனம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சிலர் எழுதி இதை திரும்ப பெறுவதற்கான நோக்கத்தை அறிவித்து விருப்பாவணம் மற்றும் பிற்சேர்க்கை போலவே நிறைவேற்றுகின்றனர். சிலர் எழுதி திரும்ப பெறுவதற்கான நோக்கம் அறிவித்து விருப்பாவணம் மற்றும் பிற்சேர்க்கை போல நிறைவேற்றுறதாம். பிற்சேர்க்கையும் அது கேன்சல் ஆகும். மரணசாசனம் எழுதுவர் அல்லது அவர் முன்னிலையில் உள்ள ஒரு நபரால் எரித்தும் கிழித்தறிந்தும் அல்லது அழிக்கப்படுவதன் மூலமும் அவரது வழிகாட்டல் அதை திரும்ப பெறும் நோக்கத்துடன், திரும்ப பெறதுக்காண்டி அவருக்கு முன்னாலே அதை எரிச்சு கிழிச்சறிந்து அல்லது அழிக்கப்படுறதாலையும் கேன்சல் பண்ணப்படுது, ரத்தாக்கப்படுது. ரத்து செய்யப்பட்ட விருப்பாவணம் புதுப்பிக்கப்படுறதுபடி அதை மீண்டும் செயல்படுத்துவதன் போது, அதாவது ரீ எக்ஸிகியூஷன், திரும்ப எழுதி செய்யலாம், நிறைவேற்றலாம். சட்டத்தால் வழங்கப்பட்டுள்ள பிற்சேர்க்கை ஒன்று, அதாவது கோடிசில் நிறைவேற்றுவதன் மூலம் அதை பரிசீலனை செய்ய நோக்கத்தை காட்டுதல். அப்படி செய்தாலும் கோடிசில் பிற்சேர்க்கை ஒன்று எழுதி செய்யலாம். விருப்பாவணம் தொடர்பான விதிகளை குறித்துரைக்கும் சிவில் நடைமுறை சட்டம் 1993 14ஆம் இலக்க திருத்தப்பட்ட பிரிவு 14 சிவில் ப்ரொசீஜர் கோட் அமெண்டட் ஆக்ட் 14 அதில் பிரிவு 516 வருது. ஒருவர் மரண சாசனம் ஒன்றை விட்டு இறந்தால், இதுல இந்த பிரச்சனை ஒன்று இருக்கு, கவனிக்கணும். மரண சாசனம் ஒன்றை ஒரு ஆள் விட்டு இறந்தால் அதனை வைத்திருக்கும் அல்லது கண்ட நபர் இறந்தவர் வாழ்ந்த அல்லது இறந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கு அவ்வுறுதி ஆவணத்தை கண்ணுட்ட 3 மாதத்துக்குள், கண்ணுட்ட 3 மாதத்துக்குள் ஒரு சத்திய கடதாசியுடன், ஃபார்ம் நம்பர் 81 சொல்லியிருக்க அந்த சட்டப்படி, அவரின் இறப்பு திகதி, இடம் மற்றும் இறந்தவர் ஆதனத்தை அந்நீதிமன்ற நியாயாதிக்கத்தில் விட்டு சென்றுள்ளார். அத்துடன் ஆதனத்தின் தன்மை மற்றும் பெறுமதி போன்றவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். அப்ப அந்த யார் கண்டாரோ அல்லது வச்சிருந்தாரோ அந்த ஆவணத்தை 3 மாதத்துக்குள்ள நீதிமன்றத்துக்கு ஒரு சத்திய கடிதாசி சமர்ப்பிக்கணும். அந்த மரண சாசனம் நிறைவேற்று அதிகாரி, அதாவது ப்ரொபேட் ஆஃபீஸர் என்று கோர்ட்ஸ்ல இருக்கிறதால இலக்கப்படப்பட்டு கையெழுத்திட்டு இனிஷியல் பண்ணி நீதிமன்ற பதிவகத்தில் வைக்கப்படும். அதுக்கு பிறகுதான் மிச்ச நடவடிக்கை தொடரும். இதன் இறுதி விருப்பாவணம் செய்வது. ரைட், இனி பார்ப்போம். இனி பரம்பரை சொத்துக்களை கையாளுறது. பரம்பரை சொத்துக்கள் தொடர்பான கையாளுகை எப்படி ஒரு பார்ப்போம். இலங்கை பொது சட்டத்தின் கீழ், அதாவது 1947ஆம் ஆண்டின் இலக்கம் 47 கீழ் பொதுவான திருமண கட்டளை சட்டத்தின் கீழ் திருமணம் ஆட்சிக்குட்படுகிறது. பொது சட்டம் இருக்குத்தானே, கொமன் லோவில் பொது சட்டத்தின் கீழ் 1947ஆம் ஆண்டு 47 பொதுவான சட்டத்தில் ஆட்சிப்படுகிறது. பரம்பரை சொத்து உரிமைகள் 1876ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க திருமண உரிமைகள் மற்றும் பரம்பரை சொத்துரிமை கட்டளை சட்டத்தின் மூலம் ஆளப்படுகின்றன. மேலும் இது 1923ஆம் ஆண்டின் இலக்கம் 18ஆல் திருத்தப்பட்டுள்ளது. சொத்துரிமை மற்றும் பரம்பரை சொத்துரிமை தொடர்பான நபர்களின் திருமண உரிமைகளுக்கு இச்சட்டம் பொருந்தும்.
இதுல அதுக்கு சூட்டபிளா இருக்கிறார்களுக்கு இந்த சட்டம் வந்து சொத்துரிமை மற்றும் பரம்பரை சொத்துரிமை தொடர்பானவர்களுக்கு பொருந்தும். இந்த சட்டம் கண்டிய தேசவளவு மற்றும் முஸ்லிம் சட்டத்தால் ஆளப்படுபவர்களுக்கு இது பொருந்தாது. இந்த இந்த தனியார் சட்டங்களை தவிர்ந்த மற்றாக்களுக்கு இந்த சட்டங்கள் அப்ளிகபிள். இப்ப யாழ்ப்பாணம் தேசவளமை சட்டத்தை பார்த்தோம்னா, யாழ்ப்பாண மாகாணத்தின் குடிகள் என்று வாழும் தமிழர்களுக்கு தேசவளமை சட்டம் பொருந்தும். யாழ்ப்பாண திருமண உரிமைகளும் பரம்பரை சட்டமும் தேசவளமை சட்டத்தினால் ஆளப்படும் மக்களுக்கு பொருந்தும். இதுல ஒரு சட்டம் இருக்கு, யாழ்ப்பாண திருமண உரிமைகளும் பரம்பரை கட்டளை சட்டமும் உண்டு. அதை சொல்றது மேட்ரிமோனியல் ஜெஃப்னா மேட்ரிமோனியல் ரைட்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர்டினன்ஸ் இருக்கு. ஜெஃப்னா மேட்ரிமோனியல் ரைட்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர்டினன்ஸ் இருக்குது. அந்த சட்ட விதிகளின்படி வரும். யாழ்ப்பாண திருமண உரிமைகளும் பரம்பரை கட்டளை சட்டமும் தேசவளமை சட்டத்தினால் ஆளப்படும் மக்களுக்கு பொருந்தும். 1911 ஆண்டின் 1ஆம் இலக்க சட்டம் 58ஆம் அத்தியாயம் யாழ்ப்பாண திருமண உரிமைகளும் பரம்பரை சொத்துரிமை சட்டம் 46 திருத்தப்பட்டது. அப்ப இதை பிரயோகிக்கப்படும் இந்த மரண சாசன சொத்துக்களுக்கு அச்சட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து சிங்களவர்களும், அதாவது சிங்கள கண்டிய சட்டம் இருக்குத்தானே, சட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து சிங்களவர்களும் தமது திருமணத்தை கண்டிய சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் என்று இருக்கு. 1952ஆம் ஆண்டின் 44ஆம் இலக்க கண்டிய திருமண மற்றும் விவாகரத்து சட்டம் கண்டிய பரம்பரை சொத்துரிமை 1938ஆம் ஆண்டின் கண்டிய சட்ட இலக்கம் 39 கட்டளையால் ஆளப்படுகிறது. 1942ஆம் ஆண்டின் 25 திருச்சி சட்டம். அந்த கண்டிய சட்டத்தில் வர இந்த மரண சாதன சொத்துக்களுக்கு இந்த விதிகள் பொருந்தது. முஸ்லிம் விடயங்கள்ல முஸ்லிம் திருமண மற்றும் விவாகரத்து சட்டம் 1951ஆம் ஆண்டின் இலக்கம் 13 மற்றும் 1931ஆம் ஆண்டின் 10ஆம் இலக்க முஸ்லிம் மரண சாசனமற்ற சொத்து வாரி சட்டம் ஆகிய மூலம் ஆளப்படுகிறது. இந்த சட்டங்கள் மூலம்தான் இந்த பரம்பரை சொத்துக்கள் தொடர்பான கையாளுகை நடைபெறுகிறது, ஆளப்படுகிறது. இனி பாப்போம் சட்டப்படியான வாரிசுகளுக்கு கொடுப்பனவு செய்யறது எப்படின்னு சொல்லி. இப்போ பேங்க்ஸ்ல பேமெண்ட் செய்யக்குள்ள இந்த மாதிரி நடக்கிறது. இறந்தவர் இறுதி விருப்பாவனம் எதனையும் ஏற்படுத்தி இருந்தா மரண சாசனம் என்று நாங்க போய் பார்த்துக்கிறோம். ப்ரொபேட்டை சமர்ப்பிக்க வேணும், சட்ட வாரிசுகளை கூற வேணும். பேங்குக்கு வந்தா சொல்லணும் மரண சாசனம் சட்ட வாரிசு அந்த ப்ரொபேட்னா நீதிமன்றத்துக்கு போய் நிறுவியெல்லாம் கொன்ற வேணும். இறுதி விருப்பாவனம் இல்லாத போது இறந்தவரின் சொத்து ரூபாய் 4 மில்லியனுக்கு மேற்படின் வங்கி நிலுவை உட்பட நிர்வாக கடிதம் லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சரிதானே, நிர்வாக கடிதம் சட்டப்படி வாரிசு சான்றிதழை சமர்ப்பிக்குமாறு சட்ட வாரிசுகளை கூற வேண்டும். இப்ப 40 லட்சத்துக்கு மேற்பட்டதுன்னா கட்டாயம் அவர்கள் இறுதி இருப்பானம் இல்லாட்டி, இறுதி இருப்பாவன்னா அது ஒரு கட்டக்கரை. இறுதி இருப்பானம் இல்லாம ஒன்றும் இருக்கைக்குள்ள இறந்தவர் சொத்துக்கள் 40 லட்சத்துக்கு மேற்பட்டதுண்டா, 40 லட்சம் அவற்றை இல்லாம காணி வீடு சொத்துக்கள் எல்லாத்தையும் வங்கியில நிலுவை எல்லாத்தையும் செய்து பார்க்க கூடண்டா லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தேவைப்படும். அதாவது ஒரு நிர்வாகி நியமிக்கப்பட்ட இருக்கிற கடிதம், அதோட சட்டப்படி வாரிசு சர்டிபிகேட் ஆஃப் ஹியர்ஸுக்கு சமர்ப்பிக்க சொல்லி கேட்கும். சட்டப்படி வாரிசுல கூற வேண்டி வரும். அப்ப தெரிஞ்சாத்தானே கொடுக்கல. நிர்வாக கடிதம் இல்லாத போது வாரிசு சான்றிதழ் ரூபாய் 4 மில்லியனுக்கு மேற்பட்ட தொகைக்கு பாவிக்கலாம். அட்மிஷன் இல்லாட்டி லீகல் ஹியர்ஸ் சர்டிபிகேட் ஆஃப் லீகல் ஹியர்ஸ் இருந்தா இந்த 4 மில்லியன் தொகைக்கு வங்கிகள் பாவிக்கலாம். சான்றிதழ் எதுவும் குறிப்பிட்டு கூறாத போது பிரயோகத்துக்குட்பட்ட வளமை
அதாவது தனியார் சட்டங்கள் பிரயோகிக்கப்படும். இதுல பார்த்தோம்னா 4 மில்லியனுக்கு குறைவான சொத்துக்களாயின் இறந்தவரின் மரண சான்றிதழை வங்கிக்கு சமர்ப்பித்து உரிமை கோரும் பத்திரங்களை பெற வேண்டும். இறந்தவரின் துணை, பிள்ளைகள், சகோதரர்கள், பெற்றோர் விவரங்கள் மற்றும் அவரின் சொத்து விவரங்கள் அனைத்தும் வங்கி படிவத்தில் கொடுபடுவதோடு உறுதிப்படுத்தும் பிறப்பு, திருமண மற்றும் இறப்பு அத்தாட்சி பத்திரங்கள் இணைக்கப்பட வேண்டும். இறந்தவரின் சட்ட நியதிக்கேற்ப வளமை, அதாவது தனிப்பட்ட சட்டப்படி நிலுவைகள் வாரிசுகளுக்கு பிரித்து கொடுக்கப்படும். As per the Civil Procedure Code Amendment Act number 11 of 2010 இதன்படிதான் சொல்லப்படுது. இப்போ இதன்படி இந்த வங்கிகளில் ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த அதில் நிரப்பி அதோட இறந்தவன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பிறகு அவருடைய மனைவி, பிள்ளைகள் விவரங்கள், சகோதரங்கள் எல்லா விவரங்களும் கொடுக்கணும். பெற்றோர் அதெல்லாம் கொடுத்து கொடுக்கல அவருடைய மரண அத்தாட்சி பத்திரம், திருமண பத்திரம், திருமண பதிவு பத்திரம், பிள்ளைகளுடைய அத்தாட்சி பத்திரம் இதெல்லாம் கொடுத்து செய்ய வங்கிகள் அதை தீர்மானிக்கும். அதில் ஜேபி சர்டிஃபை பண்ணி, கிராம சேவை சர்டிஃபை பண்ணி, அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர் சர்டிஃபை பண்ணி எல்லாம் கொடுத்தா அப்புறம் வங்கிகள் அதை உறுதிப்படுத்தி கொண்டு மீள உறுதிப்படுத்தி அந்த இந்த சட்டத்துக்கு உட்பட்டவர், அவர் எந்த சட்டத்துக்கு ஆளுகைக்கு உட்பட்டவரோ அதற்கு ஏற்பட்ட வகையில அந்த அவருடைய சட்டப்படி வாரிசுகளுக்கு அந்த சொத்தை பிரிக்கிற நடவடிக்கையை மேற்கொள்ளும். இதுல பார்த்தோம்னா ரோமன் டச்சு சட்டத்துக்குள்ள வந்தா உட்பட்டவரா இருந்தா வங்கிகள் எப்படி பிரிக்கும்னு பார்த்தா அவருடைய பணங்களை ரோமன் சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு மரண சாசனம் இல்லாம வாரிசுகளை விட்டு போனா ஒரு துணை மற்றும் குழந்தைகளில் எஞ்சியிருக்கும் துணை பாதியை எடுத்துக்கொள்றாரு. இப்ப மீதமுள்ள பாதியை குழந்தைகள் சமபங்கள் எடுத்துக்கொள்றாரு. இதுல ரோமன் டச் சட்டத்துல இறந்து போனார், கணவர் வந்துட்டா அல்லது மனைவி இருந்தா அந்த ஸ்பவுஸ் யார் மிஞ்சிக்கார் அவர் பாதியும், மற்ற பிள்ளைகளும் இருந்தா அவர் பாதியும், ஸ்பவுஸுக்கு பாதியும், துணைக்கு பாதியும், பிள்ளைகளுக்கு மிச்சத்தை பிரிச்சு கொடுப்படும். 2 பிள்ளை இருந்தா அந்த பாதியில பாதி. குழந்தைகள் மட்டுமென்றா குழந்தைகளை சமபங்கு. ஒரு துணை மற்றும் பெற்றோர் என்றால் இப்ப பிள்ளைகள் இல்ல ஸ்பவுஸும் பெற்றோரும் என்றா துணை பாதி, பெற்றோர் மற்ற பாதியை சம பங்கில் எடுக்கிறது. அதாவது அம்மா பாதி, அப்பா பாதி. பெற்றோர் மற்றும் சகோதர சகோதரர் இருவரும் எனில் பெற்றோருக்கு மட்டும் அவள் எல்லா பணங்களுக்கும் சௌரி உண்டு. இல்ல பெற்றோர் மட்டும் இருந்தால், அதாவது துணை இல்லை எல்லாம் கல்யாணம் கட்டாததா இருந்தால் பெற்றோர் இருந்தா பெற்றோருக்கு மட்டும்தான் இருக்கு, அவருடைய சகோதரங்களுக்கும் இல்லையா. ஒரு பெற்றோர் மற்றும் முழு சகோதர சகோதரிகள் எனில், அதாவது பெற்றோர் ஒரு ஆள், பெற்றோர் பாதியையும் முழு சகோதர சகோதரிகளும் மற்ற பாதியில் சமபங்களையும் எடுத்துக்கொள்றார். முழு சகோதர சகோதரிகளின் பெற்றோர் இல்லை ஆக சகோதர சகோதரிகள் அவர்கள் சம பங்களை எடுப்பார்கள். இறந்த சகோதர சகோதரின் குழந்தைகள் இறந்த சகோதர சகோதரியின் சமங்களை பெற்றோரும் இல்லை, மனைவியும் இல்லை, அல்லது மனைவியோ கணவனோ இல்லாட்டியும் சகோதர சகோதரிகளுக்கு பங்கு இருக்கு. சகோதர சகோதரிகள் யாரும் ஒரு ஆள் இறந்திருந்தா அந்த இறந்தவருடைய பிள்ளைகளுக்கு அந்த குறிக்கப்பட்ட சகோதரிக்கு என்ன பங்கு கிடைக்குதோ அதை சம பங்கு பிரிச்சு கொடுக்கப்படும். பெற்றோர் மட்டுமெனில் பெற்றோர் சம பங்களை எடுத்துக்கொள்வார்கள். தேசவளமை சட்டத்தில் என்னன்னு பார்த்தா, தேசவளமை சட்டத்துக்கு உட்பட்டு வங்கியில் பணம் தேடிய தேட்டம் அல்லது வாங்கிய சொத்து எனில், தேடிய தோட்டம் என்று சொல்றது ஒரு ஆள் தண்ட காலத்துல தான் பணம் உழைச்சி தேடினது, பரம்பரையா வராம தேடி கொண்டதான் தேடிய தேட்டம்னு சொல்றது. அல்லது வாங்கிய சொத்து எனில், ஒருவர் தனது வாரிசுகளை விட்டு மரண சாசனம் கொண்டு இறந்து போனால், ஒரு துணை மற்றும் பிள்ளைகள் எனில், துணை ஸ்பவுஸும் பிள்ளைகளும் இருந்தா துணை பாதி மற்றும் பிள்ளைகளுக்கு பாதி வருகிறது. மிச்சத்தை பாதியில மிச்சத்தை பிரிச்சு கொள்ளலாம். பிள்ளைகள் மட்டுமெண்டா பிள்ளைகள் சம பங்கு, கிட்டத்தட்ட ரோமன் டச் மாதிரி வருது. பெற்றோர்கள் மட்டுமெனில் பெற்றோர்கள் சம பங்கு. பெற்றோர் மற்றும் முழு சகோதர சகோதரனில் பெற்றோர்களுக்கு மட்டும் சமமான பங்களில் அனைத்து பணத்துக்கும் உரிமை உண்டு.
இந்த சட்டத்துல பெற்றோரும் சகோதர சகோதரி இருந்தாலும் பெற்றோருக்கு மட்டும்தான் வருகிறது. முழு சகோதர சகோதரிகள் மட்டுமெனில் அனைவருக்கும் பணத்தில் சம பங்குண்டு. இறந்த சகோதர சகோதரிகளின் குழந்தைகள் இறந்த சகோதரன் அல்லது சகோதரியின் பங்களை சமமாக பகிர்ந்து கொள்வார்கள். இறந்திருந்தா அவன் பிள்ளைகளுக்கு வந்து அந்த என்ன பங்கு அவருக்கு கிடைக்குமோ அந்த இறந்தவருக்கு அதில் பிரிச்சு கொள்ளணும். ஒரு துணை மற்றும் பெற்றோர் எனில் துணை பாதி மற்றும் பெற்றோர் மற்ற பாதியை சம பங்கில் எடுத்துக்கொள்வார்கள். அது தேச சட்டத்தில் சொல்லுது. ஒரு பெற்றோர் மற்றும் முழு சகோதர சகோதரில் பெற்றோர் பாதியை முழு சகோதர சகோதரிகளும் மற்ற பாதியை சமபங்களாக எடுத்துக்கொள்றார்கள். இது தேச வளமை சட்டத்துல இந்த வங்கிகள் பிரிக்கிற முறை. கண்டிய சட்டத்துல வருகிறது. கண்டிய சட்டத்துக்கு உட்பட்ட ஒருவர் நபர் மரண சாசனமின்றி தனது சொத்துக்களை வாரிசுகளை விட்டு இறந்து விடுகிறார் என்றா அதுல வந்து கண்டிய சட்டத்துல சொத்துக்களுக்கு சொல்ற வசனங்கள் இருக்குது என்றால் பரவேணி ப்ராப்பர்ட்டி என்று சொல்றது பரம்பரை சொத்து ஓ இன்ஹெரிட்டன். பெரிய திட்டம் மாதிரி அவரும் சேமிச்ச சொத்தும் இருக்கும். அதை முதல் நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த பரம்பரை சொத்துன்னு சொன்ன பரவேணி ப்ராப்பர்ட்டி என்றால் அந்த முதல் நாங்கள் பார்த்துறாங்க என்னென்ன முறையில் அந்த திருமண முறைகள் 2 இருக்கு தானே, அதன்படிதான் அங்கே போகும் உண்டு. இது அவர்கள் தேடிக்கொண்டது என்றால் நான் பார்க்கிறோம். ஒரு துணை மற்றும் குழந்தைகளினில் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் சமபங்களை எடுத்துக்கொள்வார்கள். இதில் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் சமபங்கு. ஒரு துணை மட்டுமெனில் வாழ்க்கை துணைக்கு எல்லா பங்கும் உண்டு. அப்ப ஒரு துணை மட்டும் இருந்து அவருக்கு மட்டும் இருக்குது, அதை பற்றி இல்லை. குழந்தைகள் மட்டுமென்றா குழந்தைகளுக்கு சமபங்கு. பெற்றோர் மட்டுமெனில் சமமான பங்குகளில் பரம்பரை சொத்தினை பெறுவார்கள். இது கண்டிய சட்டம். முஸ்லிம் சட்டத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. முஸ்லிம் சட்டத்துல ஒருவர் மரண சாசனமின்றி இறந்தால் வாரிசுகளுக்கு உரிமை கிடைக்கும் பங்குகள் கொடுத்து எந்த ஒரு பொதுவான விதியையும் வகுக்க முடியாது. வாரிசுகளுக்கு உரிமை கிடைக்கும் பங்குகள் கொடுக்காது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்தந்த பங்கு வாரிசுகள் யார் என்பதை பொறுத்து செயல்படும். இதுல வந்து அந்தந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தான் அங்க வந்து வருகிறது பிரிக்கிறது. அப்ப இது வந்து சாதாரணமாக ஒரு வரைக்குள்ள வங்கியில தங்களுடைய லீகல் வெப்சைட்டை பார்த்து இதுல வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் அவர்கள் தர வேண்டி இருக்கும். என்னென்றா எல்லாரையும் அவர்களுக்கு வந்து எடுக்க வேண்டும். இதுல பார்த்தா ஒரு முஸ்லிம் மனிதர் வந்து மரண சாசனம் இறந்து விடுகிறார். அவரது வாரிசுகள் ஒரு விதவை மகன் அல்லது மகன்கள் மற்றும் மகள்கள் என விட்டுவிட்டு பின்வரும் பங்குகளுக்கு அவர்கள் உரிமை பெறுகிறார்கள். எப்படி விதவை என்றா அவ வந்து 3x24, அப்ப அந்த 24 பிரிச்சு அதாவது 1/8 அவ கிடைக்குது, 1/3. மகன்கள் வந்து 14x24 கிடைக்குது. மகளுக்கு அதாவது மிச்சத்துல 24 14 மகள்களுக்கு மகள் அல்லது மகள்கள் இருந்தா அவை 7 அவை வந்து மிகி 7 8 இப்படித்தான். இதை வந்து மகள் பிரிச்சு கொள்ளணும். மகன் மாதிரி விதிகளை பிரிச்சு கொள்ளணும். மிகுதி 7 8 பகுதி 2 1 என்ற அடிப்படையில் பெண்கள் பெறுவதை போல் இருமடங்காக ஆண்கள் பெறுவது. இதுல இந்த முஸ்லிம் சட்டப்படி பெண்களுக்கு பெறுறதை போல ஆண்கள் இருமடங்கு பெறுவார்கள் என்றதான். 2:1. மனைவி 1/4 பங்கு பெறுவார். மூன்று 1/3 3/24 1/8 1/4 பங்கு வருவார். இச்சந்தர்ப்பத்தில் இறந்தவருக்கு தந்தை இருந்தா பின்வருமாறு அமையும். அப்ப தந்தை என்றா அப்புறம் 72 பிரிபடுது. 12 தாய் தந்தை ஒருவரும் 1/6 பங்குக்கு உறுத்திடையவர்கள். விதவைக்கு வந்து 9/72 1/8 1/4 பங்குக்கு தான் இருக்கு உரிமை விதவைக்கு. மகன்மாருக்கு 34/72, மகள் 17/72.
இப்ப தாய் தந்தைக்கு இங்க வந்து 1/6 பங்கு போகுது. இறந்தவரின் சகோதரர் மற்றும் சகோதரிகள் விதியின்படி இறந்தவரின் குழந்தைகள் இருக்கையில் தவிர்க்கப்படுகின்றனர். பிள்ளைகள் இருந்தா சகோதர சகோதரிகள் வந்து தவிர்க்கப்படுவர். இறந்தவர் குழந்தை இல்லாது இருந்தால் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் 2:1 என்றாங்க. பார்த்துக்கிருந்தானே ஆண் பெண் என்றதில் விதத்தில் ஆண்களுக்கு பெண்களை போல இருமடங்குகின்ற வகையில் பெறுகிறார்கள். பௌத்த பிக்குகள் நாங்கள் பார்த்தோம்னா பௌத்த பிக்குகளுக்கு வந்து அவன் இதன்படி வச்சிருக்கீங்களா தானே. அப்ப அந்த புடிஸ்ட் எக்கலசிஸ்டிக்கல் லோ ஒன்று இருக்குது. அதன்படி அவருடைய வங்கி கணக்கில் உள்ள நிலுவை அவர் இருந்த விகாரைக்கு சேரும். அது அவர் வந்து ஏதாவது வங்கி கணக்கு வச்சிருந்தா கணக்கு திறக்காத பெர்மிஷன் எடுக்கணும். உண்மையில அவர் வங்கி கணக்கு நிலுவைதாக வச்சிருந்தா அது அந்த விகாரைக்கு போகும். அப்போ அது விகாரின் நம்பிக்கை பொறுப்பாளர் ட்ரஸ்டி அல்லது விகாரின் பிரதம கூறியிருப்பார் தானே விகாராதிபதி என்பது. அந்த மத கூட செலுத்த வேணும் அது அவருடைய கணக்கு. ஆனா அவர் தனிப்பட்ட வேலை செய்திருந்தால் அது வேறையா வருது. அவர் தனது வாழ்நாளில் தனது சொந்த சேவைக்கு சேர்ந்த அனைத்தும் விகாரைக்கு சேரும். தனது வாழ்நாளில் தனது சொந்த சேவைக்கு சேர்த்த அனைத்தும், அதாவது பிதுராஜித சொத்து தவிர, பிதுராஜித சொத்துன்றது அவற்றை இல்லத்தானே தவிர விகாரைக்கு சேரும். அவர் சொந்த நாளில் சேர்த்தது எல்லாம் பெருமன் சொல்லுது இந்த சட்டப்படி. எல்லாம் விகாரைக்கு தான் இப்ப கூறதா இருக்கிறது. பரம்பரை சொத்தோட மிச்சம் பெறும். இந்த வழியில தான் இந்த சொத்துக்கள் மரண சாசனமற்ற சொத்துக்கள் கையாளப்படுகிறது. ஏதாவது கேட்கறதுன்னா நீங்க கேளுங்க. இன்னும் 1-2 கிளாஸோட இந்த சிலபஸ் கவர் ஆகணும். அது அடுத்த கொஞ்சம் பெருசாகத்தான் இருக்குது. கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்கணும். அது கொஞ்சம் ஒரு கிளாஸ்ல முடிக்கலாம். அன்னைக்கு 2 கிளாஸ் தேவைப்படும். அது முடிஞ்சா பிறகு என்ன செய்யணும்னு பார்க்க வேணும். யாருக்கு ஏதாவது கேட்கிறதா கேட்கலாம். ஓகே, நீங்க தான் நீ பார்க்க வேணும். வாட்சி பார்த்தா தான் சிம்பிளா தான் நான் தந்த நோட்ஸ்கள் எல்லாம் இலகுவான வழியாக இருந்திருக்கு. சில விளங்காம 2 தூரம் பார்த்தா விளங்கும். அடுத்த கிழமை நாங்கள் சந்திப்போம். ஓகே, பாய்.